நான் வந்து ரீசெண்டா வந்து ஒரு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, என்னோட அந்த பழைய பாட்காஸ்ட்ல பேசும்போது ஒருத்தன் வந்து அதுல வந்து என்ன சொல்லியிருந்தான்னா, நேச்சர் பத்தி பேசணும். ஸோ நேச்சர் பத்தி பேசும்போது, அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல சரிமா வந்து ஒரு சரிமா அப்படியே எல்லாரையும் ஒரு வெல்கம் பண்ணிட்டு அப்படியே இந்த கதையா டேய் வெல்கம்லாம் இல்லடா, நீங்க பண்றீங்க. அப்படியே அப்படியே ஆரம்பிக்கிட்டோம். பரவாயில்ல. நம்ம அப்படி கோல்ட் டடான்டன்னு ஸ்டார்ட்டா கோல்ட் ஸ்டார்ட் போடுறா. நம்ம ஆக்சுவலா கோல் போடுறா ஸ்டார்ட் தான் மியூசிக். பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி ஓகே ஓகே இருக்கு பேசுறதுல அப்படியே போட்டுலாம். அப்படியே சரி சரி சாரி சாரி ரெக்கார்டிங். ஓகே 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 சாரி சாரி இன்டரப்ட். ஏய், என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டேன். ச்சே. இல்ல, அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு தலைவர். அதுதான். சரி மச்சான், வணக்கம்டா. எப்படிடா இருக்க? அப்புறம் சென்னை எப்படி இருக்கு? சொல்லு மச்சான். மீசெல்லாம் வச்சு நல்லா அழகா இருக்கிற. அழகா இருக்கேனா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். சூப்பரா நீயும் இருக்கு. நல்லா இருக்க மச்சான். மீஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்மார்ட்டா இருக்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா உன்னோட லுக்கிங் ப்ரொஃபைலுக்கும் இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல? ஆமா. சோ இவனுங்க ரெண்டு சூப்பர் பேருக்கு என்ன சூப்பர். இப்ப நடந்திருக்குன்னா, ரீசெண்டா வாழ்க்கையில யூரோப்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கான் சூர்யா. சென்னையில இருந்து பல்கேரியா போயிருக்கான் நம்ம சைமன். ஸோ இதான் ரீசெண்ட் மேஜர் லைஃப் சேஞ்சஸ். அதனால தான் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரேக்கும் ஆயிடுச்சு. எம்கே வந்து சீக்கிரமா வந்துடுவான். ஸோ 4 பேர் சேர்ந்து பண்ணலாம். ஸோ இப்போ இன்னைக்கு எங்களால 4 பேரும் சேர முடியல. ஸோ வி ஜஸ்ட் கோனா ஸ்டார்ட். ஏன்னா கேப் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஆரம்பிக்க போறோம். டாபிக் எதுவும் பெருசா டிசைட் பண்ணாம வா வந்து உட்கார்ந்து ஏதோ ஒன்று பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ தோன்றத இப்போ சைமன் ஒன்று சொல்றான். அங்கிருந்து நாங்க அப்படியே இது சொல்லவே இல்லை கேட்டகரியில தான் வரும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சைமா. சரிடா. ஸோ வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஒன்று வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். ஸோ அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தான். ஸோ அது பழைய பாட்காஸ்ட் நான் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து பேசும்போது இது இது பாரு, நேச்சர் பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதில் வந்து என்னன்னா, டேவிட் அட்டன்பரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அவரோட டாக்குமெண்ட்ரி வந்து லைஃப் இன் ஆர் பிளானட் அப்படின்னு சொல்லி, லைஃப் ஆன் ஆர் பிளானட். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்க்க சொல்லியிருந்தான். ஸோ அதை வந்து நான் பார்க்காம அப்படியே விட்டுட்டேன். ஸோ ரீசெண்டாக அதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை பார்த்தேன் நான். வழக்கம் போல பிஎம்யூ மாதிரி அதுவும் பார்க்காம விட்டேன் நான். வந்து ரீசெண்டா வந்து அதை சரி என்னதான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா அதை பார்த்தேன் நான். பார்க்கும் போதுதான் அதுல என்ன என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னா, அது வந்து மேஜரா வந்து செர்னோபில் ஆக்சிடென்ட் நடந்ததுல. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை, ஹியூமன்ஸே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நேச்சர் வந்து எப்படி வந்து எவால்வ் ஆயிருக்குது, அந்த ஒரு மியூட்டேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணி. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னதான் வந்து ஹியூமன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு அழிவை வந்து கொண்டு வந்தாலும் நேச்சர் வந்து அதுவாகவே அது வந்து பாதுகாத்துக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம நினைக்கிறது வந்து நம்ம அசால்ட்டா வந்து இது பண்ணனா வந்து நேச்சரை காப்பாத்திடலாம் அப்படின்லாம் வந்து சப்பையா வந்து எடை போட்டுட்டு இருக்கோம் நேச்சரை. அத வந்து டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டாக்குமெண்ட்ரி அது. ஸோ அது ஃபேசினேட்டிங்கா இருந்தது. சரி அதை பத்தி பேசலாம். ஸோ ஓகே, யா, ஆமா சூப்பர். இப்போ சூர்யா ஃபர்ஸ்ட் தாட் சொல்லு. ஸ்டார்ட்ஸ் வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ஒரு என் மைண்ட்ல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கேள்வினே சந்தேகமானே வச்சுக்கலாமே. கேள்வி சந்தேகம் whatever. நம்ம இப்போ குளோபல் வார்மிங் பத்தி பேசுறோம். We have invested at least last 2 decades speaking and making a lot of important actions about global warming. Correct? While I respect what we do, I also have a high level question of is it really contributing to what we're trying to solve? Okay, wow. So எனக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன தெரிய வருதுன்னா, we have very limited data based on what we are assuming how things work in a global level. Okay, what if it's just a small cycle? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒன் டே கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ரைசிங்கா இருக்கும். ஓகேவா? ஆனா 5 years கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டிக்ளைன்ல இருக்கும். ஒரு டிக்ளைன்ல சின்ன ரைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 200 டேட்டாஸ் வச்சு நம்ம அசியூம் பண்றதுலாம் கரெக்டா? Do we even have data because Earth is like millions of years old?
ஸோ இப்ப நம்ம கோ த்ரூ பண்ற ஃபேஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேஸ் தானா, இல்லைன்னா இஸ் இட் ரியலி சேஞ்சிங் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது பெருசா இருக்கும் போது ஏன் அது எனக்கு ரெலவெண்டா இருக்குன்னா, ஏன்னா நம்ம வி ஹவ் ஸ்பெண்ட் ஆர் கேவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் குளோபல் வார்மிங். பாலிடிக்ஸா இருக்கட்டும், கார்பரேட்ஸா இருக்கட்டும், ஈவன் லைக் மேக்கிங் பாலிசிஸ் அரௌண்ட் இட், எல்லாமே வந்துட்டு இதை டச் பண்ணி இருக்கு. சோ நிஜமாலே அது இம்பாக்ட் இருக்கா, இல்ல ஒரு சின்ன விஷயத்த நம்ம தான் ஜூம் இன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பயந்து போறோமான்ற கேள்வி எல்லாம் இருந்திருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ் டென் டு மேக் பிலாசபிஸ் அரவுண்ட் தெம், மீனிங் தட் தே வுட் பி த சென்டர் ஆஃப் த பிலாசபி. ஸோ do we really need to contribute anything to protect the nature? நம்மளே வந்துட்டு ஒரு டைனி பார்ட் ஆஃப் இட். நம்ம என்ன அஃப்கோர்ஸ் வி கேன் கான்ட்ரிபியூட், மேக் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன், பட் டூ வி கேன் மேக் பிக் இம்பாக்ட் ஆன் நேச்சர்? நேச்சர் இஸ் சோ வைல்ட், இட்ஸ் சோ பிக். இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்குள்ளேயே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஐம் நாட் டேக்கிங் எனி சைட்ஸ், பட் நான் இப்படியும் பேசியிருக்கேன் அப்படியும் பேசியிருக்கேன், பட் எனக்குள்ளேயே பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மனசார நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேசுவோம். பியூட்டிஃபுல்ரா. அவன் ஒரு மாதிரி ஆரம்பிச்சான், நீ ஒரு கேள்வி கேட்டோன்னே எனக்கு 2-3 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஒண்ணா எடுத்து வச்சு நம்ம டீல் பண்ணுவோம். ஓகே, இப்போ சைமன் சொன்ன அந்த 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 நரேஷன் அண்ட் ஒரு கேள்வியும் உனக்கு உள்ள தாட் ப்ராசஸ் கேள்விகள்லாம் உனக்கு இருந்ததுன்னு சேர்த்து வச்சு எனக்கும் அந்த மாதிரி கேள்விகள் எனக்கும் வந்திருக்கு. ஆமா, பாலம் கட்டுறேன். ஆனா எனக்கு கேள்விகள் எனக்கும் அதே மாதிரி கேள்வி வந்திருக்கு. ஓகே, அத பத்தி நான் வந்து உள்ள போய் எவ்வளவு நம்ம ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட், பாட்டி கூப்பிடுறாங்க, ஒரே ஒரு செகண்ட். ஓகே ஓகே, போயிட்டோம். சாரி. உடனே அப்படியே கொத்த நேரம் மாறிடுவாரு, கொளுரோட வந்துடுவாரு, பிரிட்ஜு கட்டலாம். இல்லடா, இருக்குடா, நிறைய லிங்க்ஸ் இருக்குடா நீங்க பேசுனது. இல்ல, அதெல்லாம் வந்து நிறைய சேர்க்கலாம். ஏன்னா என்னென்னமோலாம் அதுல சுத்தி நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சேர்த்து வச்சு பேசும்போது. நிறைய ஆனா கேள்விகள் தான், எதுவுமே வந்து கன்க்ளூட் பண்ற அளவுக்கு என்ன பண்ண முடியும் தெரியல. ஆனா எல்லாம் கேள்விகள் தான். அது சுத்தி நிறைய புது இன்ஃபர்மேஷன்னால வர இன்டர்பிரிட்டேஷன், அதனால என்ன மாதிரி இப்போ இன்டர்பிரிட்டேஷன் மாறுது, என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு, எப்படி இதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய இல்ல அவனும் வரட்டும். ஆமா, நீ என்ன கண்டு நாங்க பேசுறதுல எங்க பேசிட்டு இருக்க? அதான் நீ பாலம் கட்டிட்டு இருந்த, நான் சொன்னதையும் சைமன் சார். இல்ல, இப்போ நீங்க இப்போ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே கிரீன் ஹவுஸ் கேசஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகே, அது வந்து என் கசின்ஸ் நான் படிக்கும் போதும் பாக்குறேன், அவங்களோட லெசன்லயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுல வருது. அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னும் மாறலையான்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே, அதே படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சரி, ஓகே, இது வந்து நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம், இவ்வளவு பண்றோம், நம்மளும் வந்து நிறைய இன்னுமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் மச்சான், அது ஆன்சரே இல்ல உங்களுக்கு. ஆமா, இல்ல அதே அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ், நம்ம பீச் கிளீன் அப் பண்ணியிருக்கோம், போய் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம், வேற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்மளே வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுல இப்போ வந்து நிறைய கேள்விகள் நிறைய இவால்வ் ஆயிருக்கு. ஓகே, என்ன இவால்வ் ஆயிருக்கு? நீ சொன்ன டேட்டா, இப்போ வந்து எப்படி ஒரு ஏஐக்கு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இவ்வளோ டேட்டா கேதர் பண்ணணும். ஓகே, நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது ஒரு ரீசன்ட் டைம்ஸ். ஓகே, அந்த இடத்துல இருந்து சொல்லு 200 years அந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகே, ரொம்ப ஹை டெக்கா இருக்கிறது ஒரு 100 years கூட வச்சுக்கலாம். ஓகே, அது கூட 70s அந்த டைம்ல இருந்து தான் இன்னும் ரொம்ப கரெக்டா ப்ரிசைஸ் டேட்டா எல்லாம் கிடைச்சது. இப்போ ஒன்னொன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண நம்மளுக்கு வந்து டேட்டா கேதர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து
அசம்ஷன்ஸ் நிறைய இருக்கு. எப்படி என்ன மாதிரி ஆயிருக்கும், இல்லை இந்த குட்டி டேட்டா வச்சுட்டு எவ்வளோ வார்ம் ஆகுது, எவ்வளோ கூல் ஆகுதுன்றத நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் இருக்கு. அந்த ஒரு போர்ஷன்ல எவ்வளோ அனிமல் ஸ்பீஷீஸ் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ புதுசு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், எவ்வளோ வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்ற ஒரு டேட்டா இருக்கு. இந்த டிக்ளைன் ஆனது எவ்வளோ நேச்சுரல், எவ்வளோ அன்நேச்சுரல், ஹியூமன் மேடு, இந்த கிளைமேட் கான்ட்ரிபியூஷனுக்கு எவ்வளோ அன்நேச்சுரல், நேச்சுரல் எல்லாமே இருக்கு. ஸோ இது போக நார்மலா லார்ஜர் சைக்கிள்ல நம்ம வந்து ஐசேஜும் நம்மளுக்கு இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது we learn that we are in a warmer cycle of the planet itself. We're not in the ஏன்னா ஏர்த்தோட போலார் ஷிஃப்ட்ஸ் இருந்திருக்கு, அது மாறி இருக்கு வேற வேற பொசிஷன். ஸோ ஒரு பொசிஷன் மாறும் போது நிறைய சேஞ்சஸ், வெதர்ல சேஞ்சஸ் இருந்திருக்கு, வெதர் லாங் சேஞ்சஸ் இருந்திருக்கு, சும்மா அந்த 4 சீசன்ஸ் மாதிரி இல்லாம. ஸோ ஐஸ் ஏஜ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வார்மாவும் அட் சம் பாயிண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்டார்டிகால ஒரு ஃபுல் பிளாக் ஐஸை எடுத்து வச்சு பார்த்ததுதான் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாங் டேர்ம் டேட்டா கிடைச்சது. ஸோ அந்த லாங் டேர்ம் டேட்டால தான் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுது, ஓகே வார்ம் சைக்கிள்ஸ், கோல்ட் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து பல 100,000 இயர்ஸ் ஸ்பேன்ல வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்குன்னு. அடுத்து இப்போ நீ பார்த்தனா உலகத்துல மேக்ஸிமம் ஓஷன் தான். we don't think about the ocean much என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, and we don't know enough about the oceans at all, and oceans contribute a lot in terms of ஆக்சுவலா நம்ம வந்து இப்படி கூட எடுத்துக்கோ, ஓஷன்ஸ் வந்து நம்ம வந்து அமேசான் வந்து லங்ஸ் ஆஃப் த பிளானட்னு சொல்றோம். ஆக்சுவலா ஓஷன்ஸ் தான் லங்ஸ் ஆஃப் த பிளானட். ஏன்னா அமேசான்ல ட்ரீஸ் இருக்கு, ட்ரீ நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம், அது தான் இதா இருக்கு. ஆனா ஓஷன்ஸ்ல நீ பார்த்தனா அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் ப்ரொடியூசிங் ஆக்சிஜன். For example, one of the major producers of oxygen in the ocean, எனக்கு பேர் வந்து கரெக்டா இருக்கான்னு தெரியல, எமிலியானியா ஹக்ஸ்லே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எமிலியானியா ஹக்ஸ்லே, இரு நான் வந்து பாக்குறேன் அது கரெக்டானு. ஆமா, அது ஒரு ஃபைட்டோ பிளாங்க்டான். எமிலியானியா ஹக்ஸ்லேன்னு இருக்கும், ஹக்ஸ்லே. ஆமா, ஸோ எமிலியானியா ஹக்ஸ்லேயி கரெக்ட் தான், எமிலியானியா ஹக்ஸ்லேயி. இது இப்படி இந்த ஒரு இதுதான் வந்து குளோபல் கார்பன் சைக்கிள் இப்போ வந்து போட்டிருப்பாரு, கிரிட்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் மரைன் ஃபுட் வெப்ஸ் அண்ட் குளோபல் கார்பன் சைக்கிள். ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் இஸ் மச் ஹையர் தேன் த ட்ரீஸ். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு லிங்க், இது ஒரு டேட்டா பாயிண்ட்டும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து டீஃபாரஸ்டேஷன் எவ்வளோ மாற்றும், ஓஷன் சேஞ்சஸ் எவ்வளோ மாற்றும் இந்த ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு டேட்டா நம்ம பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, இதுல லேண்ட் மாஸ்ல எவ்வளோ லேண்ட் மாஸ் ஹியூமன் பீயிங் வந்து இருக்காங்க, குளோபல் பாப்புலேஷன் ஹையா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஹையா இருக்கா கான்சென்ட்ரேட்டடா இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, ஏன்னா சில இடத்துல வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால அது ஹை பாப்புலேஷன் மாதிரி இருக்கும், ஆனா ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா டிஸ்பர்ஸ் பண்ணி விட்டா அந்த லேண்ட் மாஸ்லாம் அப்படி. ஸோ உலகத்தோட லேண்ட் மாஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எங்கெங்க இருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி எத்தனை இண்டஸ்ட்ரி நார்மலா பண்றாங்க, எத்தனை இண்டஸ்ட்ரி பொல்யூட் பண்றாங்க, அப்புறம் ஆக்டிவிட்டீஸ், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் நேச்சரை டிப்ளீட் பண்ணுது, அனிமல்ஸ் ஸ்பீஷீஸை டிப்ளீட் பண்ணுது, ஓஷன்ல என்னென்ன ஸ்பீஷீஸ் வந்து போகுது, அதுல இருக்கிற ஸ்பீஷீஸ் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ டிப்ளீட் ஆகுது. அது போக இன்னொன்னும் இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி இப்போ உலகத்துல லேண்ட் மாஸ் வந்து நீ பார்த்தனா கான்டினென்ட் 7 கான்டினென்ட்ஸ், அந்த கான்டினென்ட்ஸ்ல ஒரு சைடு வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அந்த கான்டினென்ட், இன்னொரு சைடு அதர் கான்டினென்ட்ஸ். ஓகே, அப்புறம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாலாம் கீழே. ஆனா நீ பார்த்தனா லேண்ட் மாஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு இந்த வேற வேற பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல. ஒரு மேஜர் ஸ்பிளிட் இங்க வந்து என்னன்னா அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன். ஓகே, இந்த அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் நான் ரொம்ப லோ ரெசல்யூஷன்
என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் தான் நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். பட் ஐம் கிவிங் யூ அ வேக் ஐடியா. ஏன்னா இது கொஞ்சம் இன்னும் ரிசர்ச் பண்ணா நான் இன்னும் கரெக்டா சொல்லுவேன். இந்த ஓஷன்ஸுக்கே வேற வேற டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால there are wind pattern changes and hurricane formation and even weather pattern changes and warm and cold cycles. ஸோ ஒரு ஓஷன்ல வார்ம் சைக்கிள், ஒரு ஓஷன்ல கோல்ட் சைக்கிள், அந்த மாதிரிலாம் கூட வந்து மாற்றி மாற்றி மாறும். அது போக நீ பார்த்தேன்னா நான் சொன்னல இப்போ கனடால நான் டொரண்டோல இருக்கிற டெம்பரேச்சருக்கும் அங்க இருக்கிற வின்டருக்கும் ஸ்வீடன்ல நான் பார்த்துட்டு நான் சொன்னேன்ல இது லெஸ் ஹார்ஷா இருக்குடா, இந்த அளவுக்கு இருந்தா நாங்க என்ஜாய் பண்ணுவோம் எங்க வின்டர்ன்னு சொன்னேன்ல. ஏன்னா as I said, ocean really helps in those situations. இப்போ வந்து Toronto is locked in the Great Lakes. Great Lakes, as great they are, as large they are, they're not oceans. They're large, incredibly big, but it's still locked in and it doesn't have that இது அதனால அந்த ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு உள்ள இல்ல வாட்டர் மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஆமா, ஆனா நீ வந்து இதுக்கு வந்து நீ ஆர்கியூ பண்ணலாம் என்னன்னா, ஆனா அண்டார்டிகா நார்த் போல்லாம் வந்து சில்லுன்னு தானே இருக்கு. ஓகே, எனக்கு புரியுது. ஆனா அது வந்து ஆப்வியஸா இட்ஸ் த ஹோல் பொசிஷன் ஆஃப் த பிளானட் இஸ் அவே ஃப்ரம் த சன். ஸோ அங்க வந்து நான் ஓஷன் வந்து ஹெல்ப் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணிடும்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஹோல் பிளானட்டே வந்து டில்டடா அவே ஃப்ரம் த சன். அதனால அந்த சைடு வந்து 6 மாசத்துக்கு கோல்டா தான் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இந்த 6 மாசத்துக்கு கோல்டு. ஸோ நம்ம நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தல. இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு புல் அவுட் திங்ஸ் தட் ஐம் திங்கிங் அபவுட். ஆனா இது வந்து ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல அதிகமா நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குளோபல் வார்மிங்கா இருந்தாலும் சரி, குளோபல் டெம்பரேச்சர். இப்போ இதுல என்னென்ன கன்சிடரேஷன் ஆர் என்னென்ன மார்க்கர் ஆஃப் அனாலிசிஸ் ஆர் வி யூசிங் டு ஃபார்ம் பாலிசிஸ் ஆன் அ ஜியோபொலிட்டிக்கல் ஸ்கேல்? ஓகே, அங்கதான் ஒரு கேள்வி வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா பாயிண்ட்டும் நான் சொல்றேன் உனக்கு. ஓகே, இப்போ ஹரிகேன்ஸ்ல வந்து ஃப்ளாரிடால ஹரிகேன்ஸ் வந்து ஃபேமஸ்லி ஃப்ளாரிடால நிறைய, இங்க நார்த் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடா நிறைய ஹரிகேன்ஸ் வரும். ஓகே, அந்த ஏரியால இப்போ என்ன வந்து சொல்றாங்கன்னா, இப்போ குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய ஹரிகேன் வந்துட்டு இருக்கு, நிறைய இது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா இன்னொரு டேட்டா பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்னன்னா, இதே ஹரிகேன் நிறைய டிஸ்ட்ராய் பண்ணுது, இது மக்கள் வீடுகளை டிஸ்ட்ராய் பண்ணுது, மக்கள் வந்து வாழ்வாதாரம் போகுது இந்த ஹரிகேன்ஸ்னால, நிறைய ஹியூமனிட்டிக்கு ப்ராப்ளம் வருதுன்றாங்க. ஆனா we need to realize that the population 60 years ago and the population now is different. So the effect of the hurricane on a no man's land wouldn't have been something that was an issue. இப்போ அதே இடத்துல நோமன் லேண்டா இருக்காது, இப்போ வந்து பாப்புலேஷனா இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் புல்ஸ்ஐ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆஸ் த எக்ஸ்பிரஷன் கோஸ், புல்ஸ்ஐ வந்து குட்டியா இருக்கு, இப்போ புல்ஸ்ஐ வந்து பெருசா இருக்கு. பிகாஸ் அந்த இடத்துல வந்து ஹெரிகேன் 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா அங்க டேமேஜ் கம்மி, ஏன்னா யாருமே அங்க இல்ல, பாப்புலேஷன் ஜென்ரலாவே கம்மி. இப்போ அதே இடத்துல ஹரிகேன் வந்துச்சுன்னா இன்னைக்கு நிறைய டேமேஜ் இருக்கும். ஸோ the effect it has psychologically speaking, even if it's the same hurricane 60 years apart, it would seem as if a problem is urgent at the moment that we need to solve. And எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் இது வந்து எடுத்துக்கிறாங்களா, கன்சிடர் பண்றாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இதுல. ஓகே, அதுவும் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் புல்ஸ்ஐ எஃபெக்ட், அப்புறம் இது கூட சொல்லலாம். இப்போ ஓகே, இப்படி சொல்றேன், ஒரு பாலிசி இஷ்யூஸ் கூட எப்படி வந்து அட்ரஸ் பண்ணலான்னு, எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு இல்லை, எப்படி பார்க்குறாங்க மக்கள், எப்படி பொலிட்டீஷியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு. இப்போ எல்லாருமே 10 kilometers per hour தான் வந்து ஓட்டணும், இல்லை 20 kilometers per hour தான் ஓட்டணும் அப்படின்னா நான் 0 ஆக்சிடென்ட்ஸ்க்கு கொண்டு வர முடியுமா? கரெக்டு தானே?
சரி 20 உனக்கு ஆக்சிடென்ட்ஸ் வருது, 10 கிலோமீட்டர்ஸ் per hour தான் நீ ஓட்டணும்னு நான் ரூல் போடுறேன். 0 கொண்டு வர முடியுமா? இல்ல 5 கிலோ மினிமம் வச்சுக்கிறேன். ஆக்சிடென்ட்ஸ் வந்து 0 ஆக்க முடியுமா? ஆனா என்ன நீ ப்ரொடக்டிவா பண்ண முடியும்? யாருமே எங்கேயுமே போக முடியாதே. எல்லாருமே 10 கிலோமீட்டர்ஸ் per hourல தான் ஓட்டணும் அப்படின்னு நீ சொன்னேன்னா, ஸோ எல்லாருமே 10 கிலோமீட்டர்ஸ் per hour ஓட்டுனா ஓகே, நீ ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்ட. ஆனா how are you going to survive? No one's going to go to work on time. No one's going to do anything on time. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம போடுற பாலிசிஸ். நீ 0 எமிஷன்ஸ்னு நீ சொன்னேன்னா 0 எமிஷன்ஸ் முடியாதுடா. நீ 0 எமிஷன்ஸ் நீ பண்ணலாம், ஆனா இப்படிதான் இருக்கும். 10 கிலோமீட்டர் per hourல நீ ஓடணும்னு சொல்ற மாதிரி. புரியுதா? நான் சப்பக்கட்டு கட்டல, ஆனா இந்த ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாரு. பாலிசி மேக்கிங்க்கு நான் கொஞ்சம் இன்னும் அங்கேயும் இங்கிட்டுமா நான் வந்து பாலிசி மேக்கிங், நாட் எனி ஸ்பெசிபிக் பாலிசிஸ், பட் பாலிசி மேக்கிங்க்குன்ட்டு ஒரு 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 ஸ்டடி இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட் டு ரிலேட், I'm not drawing exact lines to what you're saying, but generally ஒரு சொசைட்டில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் குடிக்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? ஸோ the policy is that whoever is selling alcohol should extreme policy வந்துட்டு என்ன பண்ணலாம்னா don't sell alcoholன்னு ஒரு இதை எடுத்து வரலாம். ஓகேவா? பட் அதுக்கு அடுத்த லெவல்ல என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரெகுலேட் த சேல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் லைக் ஹவு தே ஆர் டூயிங் இட் இன் ஸ்வீடன். ஸோ இன் ஸ்வீடன் யூ கேன் பை ஆல்கஹால் ஃப்ரம் morning 10 to evening 7, not on Saturdays, not on Sundays. But this is another way. So ஒரு எக்ஸ்ட்ரீமா பேன் பண்றதுக்கும் இப்படி ரெகுலேட் பண்ணி பண்றதுக்கும் ரெண்டுமே ஜஸ்டிஃபைபிளான டிசிஷன்ஸ் தான். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் when you're implementing those solutions. So let's say there is a scenario where the society has gone very worse, bad. Upper regulating it doesn't make sense. You need to slap them on the face and say no more alcohol. So this is an extreme measure because the consequences has gone to an extreme end. But then if you know that it is not that much of a effect now, right now on the society, but I'm thinking about the future. So let me regulate it. I'm not going to be very harsh on solving this. So I'm taking a lighter stance. அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் மேபி அதை யோசிச்சு பார்க்கலாமா? இந்த ஆங்கிள் யோசிக்கலாம், 100% யோசிக்கலாம். ஆனா எனக்கு எங்க இதுல பிரச்சனைன்னு நான் சொல்றேன். பிரச்சனை ஆக்சுவலா பிரச்சனையே இல்லை. ஓகே, ஆக்சுவலா ஐ அக்ரி அந்த ரெகுலேஷன்ல. ஆனா எங்க எனக்கு பிரச்சனைனா அதுல இல்ல, அதை யாரு பண்றான்றதுல. அது ஏன்னா நான் பொலிட்டிஷியன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுது அப்படின்றத நான் பிளைண்டா பிலீவ் பண்ற ஆள் இல்ல. ஓகே, நான் சொன்னேன்ல ஏன்னா பவர் கரப்ட்ஸ். ஓகே, கண்டிப்பா பவர் கரப்ட்ஸ். இதுல வந்து நீ ஒரு சாதாரண நான் சைக்கோபேத்திக் நான் சோஷியோபேத்திக் இண்டிவிஜுவலா இருந்தா கூட ஒரு பொசிஷன் அப்படின்றது உன்னோட சைக்கலாஜிக்கலி உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனாலதான் வந்து இட் டேக்ஸ் அ லாட் to be a hero because the hero needs to overcome that. புரியுதா? ஆர்க்கிடைப்பல் ஹீரோ சொல்றேன். சரி, இத வந்து வியூவர்ஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை நான் கேட்கிறேன். எனக்கு பதில் தெரியும், but I want to hear it from you. If it is not the government, what is the alternative source that is currently exists in our system that is capable of bringing such rules? நான் சொல்றது கவர்மெண்ட் as a structure தப்பு சொல்லல. people as the person who in it, அதுல தான் வந்து எனக்கு தப்பு சொல்றேன். அதுலயும் வந்து ஸ்பெசிஃபிக்கா யாரையும் தப்பு சொல்ல. anybody can go into power. இப்போ யார் பவர்ல இருக்காங்களோ ஒரு 30 வருஷம். ஆமா, எனக்கு என்னன்னா all of those people should have wisdom, and wisdom மட்டும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீ சொல்ற அந்த ரெகுலேஷன் இருக்குல்ல, அந்த ரெகுலேஷனை சும்மாவே டு இம்போஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இன் த நேம் ஆஃப் அ குட். இன் த நேம் ஆஃப் குட். புரியுதா? அந்த மாதிரி நான் வந்து நீ பேசிட்டு இருக்கும்போது என் சைட்ல ஒன்னு ஓடிட்டு இருந்த மச்சான். சோ என்னன்னா, இப்போ
கார்பன் டை ஆக்சைடு பத்தி இப்ப நேச்சர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ கார்பன் எமிஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்களே எல்லாருமே, அதனாலதான் குளோபல் வார்மிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ 2% எல்லாரும் ஸோ அதனால வந்து குளோபல் வார்மிங் ஆகுதா, இல்ல இவங்க இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு? அட்வான்டேஜ் எடுத்து தட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எனக்கு இனிஷியலா இந்த கேள்வி வந்துச்சுன்றது. அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களா? 100%. அங்கதான் அதுதான் பிரச்சனை. அது இல்லைன்னு நம்ம நம்பவே கூடாது. 100% எனி என்டிட்டி தட் கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஓகேவா? இதை வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, மேபி ஐ எம் ராங், ஓகே, மேபி மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ் பயாஸ், பட் எனக்கு என்னமோ திஸ் இஸ் a ரைட் வே டு கோ அபவுட் இட்னு தோணி இருக்கு. ஏன் அப்படின்னா, there is an issue, you're solving it, someone who's capable of taking an advantage in that solution or in that process is doing so. ஓகேவா? பட் இஷ்யூ வந்துட்டு ஏன் பிரச்சனை என்னன்னா, இஷ்யூ நிஜமாலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா, இந்த இஷ்யூவை நிஜமாலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ன்றதான் என் கேள்வி. ஏன்னா ஐ டோன்ட் பிலீவ் தேர் வில் பி a world where there will be entities or people or anyone who is not going to take advantage of something that they know before the majority of the population comes to know. சரியா? அந்த மாதிரி ஒரு உலகம் வந்துட்டு இல்ல, எப்போ இருக்கும் அதை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஜேர்னி இஸ் வெரி லாங். ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் சென்ச்சுரிஸ் ஆர் ஈவன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம சொசைட்டி எவால்வ் ஆகணும். ஓகேவா? ஹியூமன் கைண்டே எவால்வ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு. பட் if anyone is going to take advantage, yes, I know they are going to take advantage. That is not an issue for me, personally speaking. Let them take advantage. But in the process of solving an issue, then they are taking an advantage. Yeah, main question என்னன்னா, நீ advantage எடுத்துக்கோ, but are we trying to solve the right question? Because if we are trying to solve the right issue and then you're taking advantage on it, எனக்கு பிரச்சனை இல்லை. Because on the longer run or on a bigger scale, we are actually trying to fix something. நான் சொல்ற பாயிண்ட் ஒண்ணு புரியுதா? So my question is it really an issue? Let people take advantage of what they know in the process. ஓகேவா? அது நான் சொல்றது எல்லாமே இது ரைட் ராங்னு சொல்லடா. I'm just saying it's my perspective on it. நான் சொல்றேன். பட் என் கேள்வி என்னன்னா, is this really an issue? I mean, we are speaking about it for a while. Do we know enough to say that this is an issue, this is what we are solving? அதுதான் தப்பு. இல்லாத ஒரு இஷ்யூவை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லி நீ அட்வான்டேஜ் எடுக்கிறது இன்னும் கண்டிக்கணும்ன்ற. நீ இருக்கிற இஷ்யூவை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கோ. ஓகேவா? அந்த பிரச்சனை இல்லை. பட் இல்லாத ஒரு பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இருக்கிற பிரச்சனையெல்லாம் டவுன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீ அதுல அட்வான்டேஜ் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு செயல்னு நான் சொல்றேன். நீ சொல்றது நடக்குது. ஆமா. ஓகே. எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே ஃபிளாஷ் ஆயிருக்கும். என்ன சொல்ல வரேன்? என்னதுடா? ஒரு எக்ஸாம்பிள் இல்லடா, எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் அவங்க லைஃப்ல நடந்தது பத்தி யோசிச்சு ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா வந்திருக்கும். சம்ம ரிலேட்டபிள். ஆமா. இப்போ இவனுங்களேதான் வந்து நார்மல் பீப்புளை வந்து எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்றதோ, ஹீட்டிங் கம்மி பண்றதோ, இல்ல என்னது ஃபிளைட் கம்மி பண்றதோ, இல்ல சாப்பாடு என்ன சாப்பிடணும்னு சொல்றதோ. ஆனா இவனுங்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு தானே இருக்கானுங்க, பிரைவேட் ஜெட்ல தானே சுத்திட்டு இருக்கானுங்க. அது எமிஷன்ஸ் இல்லையா? சோ இப்போ அது இங்கெல்லாம் தான் வந்து ஒரு டைகாட்டமி, அதாவது கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து புரியுதா? அந்த 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 ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து பிரிக்க இந்த ஹைராக்கி. இப்போ முதல்ல நீ யோசிச்சு பாரு, நம்ம ஊர்ல உட்காந்துட்டு நீ வந்து கார்பன் எமிஷன்ஸ் பத்தி பேசிட்டு நீ இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் நீ டிராவல் பண்ணணும் இப்படிலாம் சொல்லும் போது, ஏதாச்சும் ஒரு ரெகுலர் பர்சன், ஒரு ஆவரேஜ் பர்சன் ஹூஸ் ட்ரைங் டு மேக் தி எண்ட்ஸ் மீட் ஃபினான்ஷியலி, வாட் டஸ் இட் ஈவன் மீன் ஃபார் தட் பர்சன்? புரியுதா? அந்த அவங்க கிட்ட போயிட்டு நீ வந்து கார்பன் எமிஷன்ஸ் பத்தி பேசுறதோ, இல்ல நீ வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேசுறதோ, ஃபர்ஸ்ட்லி that person needs to think about whether or not they can put food on the plate for himself or herself and for the family. Okay, so நீ சர்வ் பண்றத சொல்லல. என்னது? பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறத பத்தி சொல்லல.
ஆஹா. இல்ல நான் வந்து முதல்ல இருக்கணும். சோ இந்த குளோபலி இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் ஹேவ் டைம் ஆர் தி கெப்பாசிட்டி டு திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். எனக்கு ஒன்னு தோணுச்சு, அது சொல்லிடுறேன் நீ சொல்லும் போது. சொல்லு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் ஹேவ் டைம் டு புட் ஃபுட் ஆன் த பிளேட்னால அந்த அதர் எண்ட் இருக்கு பத்தியா, அதர் எண்ட். இது they also don't have time to put food on the table. They have servants to do that. அதுதான். சோ அந்த ஒரு அங்கதான் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்க முடியாது எல்லாருக்கிட்டையும், இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு. பேசிக் லெவல்ல ஓகே, ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு திங்க், ஸ்டெப் பேக் அண்ட் திங்க், மேபி த ரைட் திங் டு டூ இஸ் மேக் economic changes so that everybody, all the resources that we have are not disproportionately distributed but rather proportionately distributed, so that people have the enna solradhu or basic necessities covered, and then you can bring in your carbon emissions. Okay, appo kuda have you considered all the data points? அதையும் இருக்கு. முதல்ல கார்பன் எமிஷன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு வந்து பண்றதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். எனக்கு அந்த போஸ்டா சொன்ன கேள்வியில தான் ஸ்டில் பிட் ஃபிக்ஸேட்டட். CO2 எமிஷன் நிஜமாலே ப்ராப்ளமா குளோபல் வார்மிங்? இப்போ வந்து நான் பதில் சொன்னா ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். சொல்ல அதுக்கு தான் நம்ம பேசுவோம். ஆனா புட் இட் அவுட் அஸ் a தியரி. நான் வந்து எதுவும் கன்க்ளூசிவா சொல்ல. ஓகே, நான் வந்து கேள்விகளா சொல்றேன். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் அப்படின்றது தானே நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து சொல்லித்தராங்க. அது வந்து அதை பத்தி நம்ம வந்து அதுதானா அப்படின்றது அதுக்கான ஃபேவரபிள் பாயிண்டா நான் வந்து எதுவும் ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து காமன்லி அக்செப்டட், காமன்லி அக்ரீட் அப்பான் பாயிண்ட். So what I am interested is in the ones who oppose that. Why are these people opposing it? And do they have any substance to back it up? Okay, அதுல தான் வந்து இப்போ சைமன் இப்போ சொன்ன அந்த கார்பன் எமிஷன்ஸோட கார்பன் ஃபுட் பிரிண்ட், அந்த எர்த்தோட கார்பன் இது மொத்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் பர் இயரா என்ன மெஷர்மெண்ட் இல்லை. ஆனால் it was less than 2% or something. Okay, but it was a strong political point. So அந்த இடத்துல ப்ராப்ளம், அது வந்து ப்ராப்ளம் எங்கன்றது கண்டுபிடிக்கிறதுல போகாம பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாறிடுது. புரியுதா? பிராண்டிங் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாறுது. இப்போ எனக்கு என்ன கன்சர்ன்னா, என்னோட கன்சர்ன் வந்து இல்ல எதுவும் பிரச்சனை இல்ல நேச்சருக்கு அப்படி நான் சொல்லல. இதுதான் இப்படி இருக்குன்னா you're not focusing on what the problem is, then you have to figure out what the problem is. அங்கதான் எனக்கு ப்ராப்ளம். ஸோ இதை வந்து ஒரு பிராண்டிங் ஸ்டேட்மெண்டா ஆக்கி நீ பாலிசி சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ எந்த சம்பாதிச்சுட்டு அப்படி போயிடுது. ஸோ நீ not solving any issues here. So if carbon dioxide is not a problem, don't be hurt about it. Okay, just figure out what the problem is. அதுலயும் கார்பன் டை ஆக்சைடு இப்போ வந்து we have more trees than before. Okay, கொஞ்சம் கார்பன் எமிஷன்ஸ்னாலே it has helped trees. Okay, இப்போ that's because of the policies that we had in the past. Policies not necessarily. Okay, அதுவும் வந்து இப்போ வந்து நீ இப்ப சொல்றது வந்து ஒரு umbrella statement as the ultimate cause அப்படியே நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நிறைய நல்லவங்க போராட்டாங்க 2000க்கு அப்புறம், நிறைய நல்லவங்க போராட்டாங்க சொல்லாமா. மனுஷங்களோட எஃபெக்டே இல்லாம இருந்தா அந்த டேட்டா பாயிண்ட நீ எடுத்துக்க மாட்டேங்கிறியா? மனுஷங்க தான் இதை பண்ணாங்கன்னு நினைக்கிறியா? அதையும் நான் வெல்கம் பண்றேன். எப்படி வெல்கம் பண்றேன்? சோ அதுவும் நம்ம எடுத்துக்கணும்ல. இப்போ வந்து ஜெனரலி ஒரு குளோபலி ஒரு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஹியூமன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நேச்சர் நார்மலா எவ்வளோ, ஹியூமன் காஸ்ட் எவ்வளோ, இதுல எவ்வளோ வந்து நெகட்டிவ்லி எஃபெக்ட் ஆயிருக்கு, எவ்வளோ பாசிட்டிவ்லி எஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இங்க பாரு, எர்த் வந்து பல மில்லியன் இயர்ஸ் 4.5 பில்லியன் இயர்ஸ் இருந்திருக்கு. எத்தனையோ ஸ்பீஷிஸ் வந்துட்டு போயிருக்கு. ஓகே, நம்மளும் ஒரு டிரான்சியன்டான ஒரு ஸ்பீஷிஸா தான் இருக்கும். ஓகே, இப்போ உலகத்தை காப்பாற்றணும்னு நம்ம பேசுறதே தப்பு. வாய மூடிக்கோ. நம்ம இருக்க நீ ஒன்ன காப்பாத்திக்கோ.
நான் அதுதான் உலகத்தை நம்ம காப்பாத்து இந்த ஒரு தாட் ப்ராசஸ்லயே நிப்பாரு. அந்த பீப்புள் டேக்கிங் அட்வான்டேஜ் அது ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுப்போம். Humans are contributing or trying to reduce CO2 levels in globally speaking வச்சுக்கோங்க. நம்ம நிஜமாலே உலகத்தை காப்பாற்றுறோமா இல்லைன்னா இந்த உலகத்துல என்ன என்வாயர்மெண்ட் இருந்தா ஹியூமன்ஸால சர்வை பண்ண முடியுமோ அதை காப்பாற்றுவோம். இவென்ச்சுவலி நேச்சரே அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிரும் ஏன். ஆனா அது ஸ்டெபிள் இல்லடா. நான் என்ன சொல்றேன், ஈவன் இஃப் த ஓவரால் டெம்பரேச்சர் ரைசஸ் பை 3 degrees or 5 degrees or whatever it is, even if global warming is happening, அதை தாங்கக்கூடிய ஸ்பீஷிஸ் இஸ் கோயிங் டு சர்வைவ். eventually நான் அந்த லெவல்ல நேச்சர் அந்த லெவல்ல தான் நான் பாக்குறேன். நீ வந்துட்டு நான் நேச்சரை காப்பாற்ற போறேன்னு நீ போய் நேச்சரை நான் காப்பாற்ற போறேன்னு கொடி தூக்கிட்டு போகும்போதே எனக்கு சிரிப்பு வருது. டேய் நேச்சர் நீ காப்பாத்திடுவியா? அவ்வளவு பெரிய அகாத்துகாவா நீ? நீ உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணாலே போதும். நான் நேச்சரை காப்பாத்துறேன்னு சொல்லும் போது எனக்கு வந்துட்டு எப்படி அது சொல்லு மச்சான் அந்த மாதிரி எனக்கு முயற்சி இருக்கிறவங்களையும் நீ கலாய்க்கிறனா எப்படிடா? அப்போ கலாய்க்கல மச்சான், நான் கலாய்க்கல, நான் அப்படி சொல்லல. எல்லாருமே நேச்சரை காப்பாத்தணும், கொடி பிடிச்சிட்டு போங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓகேவா? இல்ல இல்ல நான் அரசியல்வாதி இருக்கேன் அப்படியே பண்றேன். இல்ல இல்ல நான் சொல்ற பாயிண்ட் நல்லா இப்போ ட்ரீஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்னா எப்படி 2000க்கு மேல அதிகமா நல்லவங்க பிறந்தாங்களோ இல்லைன்னா ஹியூமன்ஸே ஃபேக்டர் இல்லையோன்னு நம்ம கன்சிடர் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலண்டா பாலிசிஸ் வந்ததுனாலதான் ட்ரீஸ் வளர்ந்துருக்குன்ற ஃபேக்டரியும் நம்மளால ஃபுல்லா நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. ஓகேவா? சோ அந்த பாலிசிஸ் நான் அந்த தாட் ஆஃப் இதை முடிச்சிருப்பேன். சோ அந்த பாலிசிஸ் வரத்துக்கு கூடிய காரணமா இருந்தது ஒரு காலத்துல இந்த மாதிரி கொடி தூக்குனவங்களா கூட இருக்கலாம். புரியுதா? இந்த ப்ராசஸ்ல எந்த பாயிண்ட் அட்வான்டேஜ் எடுக்கிறவன் எந்த பாயிண்ட்ல இருந்து வேணாலும் இழுத்து அட்வான்டேஜ் எடுத்துப்பான். உலகம் உருண்டாலே அதுல அட்வான்டேஜ் எடுத்துப்பானுங்க. அவனுங்களுக்கு எதுவும் நடக்கணும்லாம் தேவை கிடையாது. ஓகேவா? அவனுங்களுக்கு வந்துட்டு நீ எதை கொடுத்தாலும் அட்வான்டேஜ் எடுப்பாங்க அவன். ஓகேவா? ஏன்னா தேர் கேப்பபிள் டு டூ தட். நான் அந்த ஃபேக்டரை ஒரு ஓரமா வச்சிடுறேன். என்னோட இது வந்துட்டு நிஜமாலே இது பிரச்சனையாடா? ஏன்டா உங்களுக்கு நிறைய பிரச்சனை, இதோட பெரிய பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கே, இதை உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோமே, இது நிஜமாலே பிரச்சனையான்றதுதான் என் மைண்ட் திரும்ப திரும்ப வரும். ஆமா, இது கிரானிக் இல்ல மச்சான், அக்யூட். இது சாரி, அக்யூட் இல்ல, இது கிரானிக் ப்ராப்ளம் தான். ரொம்ப லாங் டேர்ம் இஷ்யூ தான். இப்போ பாரு, இப்போ ஈரான் யூஎஸ் வார் நடக்குது. அதை தடுக்கிறது முக்கியமா, நீ உலகத்தை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு கொடி தூக்குறது முக்கியமா? ஓகே, இப்போ இந்த ஈரான் வாரை தடுக்கணும். ஓகே, ஈரான் யூஎஸ் வாரை கம்மி பண்றதுதான் இவென்ச்சுவலி அதுக்கே ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ இப்போ இப்ப பாரு, இன்ட்ரெஸ்டிங்லி all these countries talking about global warming and climate change. இப்ப யாரும் ஈரான் வார் அப்போ யாரும் பேசலையே. நீங்களாம் எவ்வளவு எமிஷன்ஸ் வருது? அத பத்தி பேசணும்னா நம்ம தாமரை இலை நடுவுலன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுதான் நம்ம பேசணும். பாலிடிக்ஸ் பத்தி தனியா. ஆமா, இது பிஎம்யூ பத்தி பாலிடிக்ஸ் நிறைய பேச வேண்டியது இருக்கு. பிஎம்யூக்குள்ள அதை பத்தி எடுத்துட்டு வரும். எனக்கு பாலிடிக்ஸ்ல அவ்வளவா பேசுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு இருக்குமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப இல்ல அவன் முடிவு பண்ணிட்டான்டா. அவன் இன்னும் ஒரு 20-30 இயர்ஸ்ல பிரச்சாரம் பண்றானா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் நான் எலக்டோரல் பாலிடிக்ஸ் குள்ள போக மாட்டேன். சொல்லு. அது ஆசை இல்ல மச்சான், அது ஆசைன்றதோட கேள்வி இருக்கு. அந்த கேள்விதான் அது ஒரு உருவமா மாறுது. நான் அந்த கேள்விகளை அப்படிதான் பாக்குறேன். என் கேள்விகள் தான் இதை எல்லா இடத்துலயுமே வழி நடத்துது. இப்போ நான் ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா நான் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லயோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்லயோ இருந்தாதான் அந்த கேள்வியே கேக்குறாங்க காது குத்து. நான் சொல்றது புரியுதா? நான் கேள்விய அப்படியே கேட்டுட்டு இருந்தேன்னா நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரனும் ஒரு பைத்தியக்காரனும் பேசிக்கிட்டே போவான்ல, அந்த மாதிரி ஆயிடுவேன். புரியுதா? நான் அந்த கேள்வி கேட்கறதுக்கே எனக்கு ஒரு தகுதி தேவைப்படுது இன்னைக்கு. போற போக்க பார்த்தா ஒரு மாதவன் படம் வந்தது, தனி ஒருவனா இல்ல உன்னை போல தம்பி இல்ல, இன்னொன்னு வேற சோஷியல் காசஸோட தான் இருக்கும். தம்பி தான் சோஷியல் காஸ்.
அதான் இல்லடா, சீமான் டைரக்ட் பண்ணது. அதுல வந்து ரொம்ப லவுடா வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது வந்து கொஞ்சம் ரெகுலர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா வந்து மாதவன் வந்து தனி ஒருவனா, உன்னை மும்பை போல் ஒருவன் எக்ஸ்பிரஸ் தனி ஒருவன் என்னமோ ஒண்ணு நான் வந்து இப்போ கண்டுபிடிச்சு நான் போடுறேன். அதுல வந்து கடைசியில மாதவன் வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்க. சூரி பார்த்து நடந்துக்கோ. ஏதோ வந்து ஒரு காடு உருவாக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவான்னு பார்த்தா அசாசினேட் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனையும் பார்த்து இவன் பொங்கிட்டு இருப்பான்டா. பொங்கலடா, அது ஒரு கேள்வியா தான் நான் கேக்குறேன். நான் ஏன்னா பொங்குறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம்ல. இதெல்லாம் தீரும், இவனுங்க எல்லாம் மாறுவானுங்க, நம்ம உலகமே நல்லவனா ஆயிடுவோம், நம்மள சுத்தி எல்லாம் நல்லவனுங்களா மாறிடுவானுங்க, இந்த மாதிரி ஒரு ஏக்கமோ ஒரு எதிர்பார்ப்போ இருக்கிறவனுக்கு தான் அது ஒரு பொங்கலா இருக்கும். எனக்கு வந்து அது எதிர்பார்ப்பாவே இல்லைன்ற. பொங்கலா இருக்குமா? அந்த வைப வந்து வெளிப்படுத்த, அவனு பொங்கல் சாப்பிடுற வைப இருந்து வெளிப்படுத்த ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் போதுதான் எனக்கு வந்துட்டு அது ஒரு எரிச்சலா இருக்கும். இது இப்படிதான் இங்க இருந்து எப்படி நவுறுதுன்றதுதான் நான் பாக்குறேன். இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு சூர்யா வந்து வேதனையோட கலந்த அக்செப்டன்ஸ், எனக்கு அந்த சூர்யால எப்பயுமே சின்ன வயசுல வந்து ஒரு ஆப்டிமிசம் இருந்துகிட்டே இருந்தது. சரியா, போக 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 அவனுக்கு வந்து அந்த ஆப்டிமிசம் வந்து அக்செப்டன்ஸா இருக்குடா. இல்லடா, இன்னும் இருக்குடா அது. ஆனா எங்க இருக்குன்றது மாறி இருக்கு. அது வந்துட்டு இப்ப நான் வெளில போறேன், எனக்கு ஃபேவரா தான் எல்லாம் நடக்கும்னு நான் ஹோப் பண்ணலாம், பட் பிளான் பண்ணக்கூடாதுன்றது வந்துட்டு லேட்டர் ஆன் மை லைஃப் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பொழைச்சுப்போம். யூ கேன் ஹோப் ஃபார் தி பெஸ்ட், பட் யூ கான்ட் கீப் இட் அஸ் a பிளான். சோ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் நான் சொல்றேன். இது எல்லாமே வந்துட்டு ஐ கேன் ஒன்லி see we are getting better, ஓகேவா? ஆனா ஐ கான்ட் ஹோப் தட் it is because of all people are like moving towards that factor. Our very existence, என்னை பொறுத்த வரைக்கும் இதான் மச்சான் பேசிக் philosophy. Maybe I'm going a bit away from the topic, but my basic philosophy is you cannot survive if you don't have a positive note about yourself. And that is like நீ என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும், என்னதான் நீ ஒரு நரக வேதனையில இருந்தாலும், if you are not having a positive note, you can't accept it. I don't think anyone can accept themselves for what they are doing with a negative note. Acceptance, I don't think அந்த மாதிரி ஒரு acceptance will move you forward. But anyway, coming back to the topic, அதான் இப்போ நீ சொன்ன பாயிண்ட்க்கு தான் நான் இது பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண வந்தேன். இப்போ பால் ஆக்சுவலா நீ கொஞ்சம் இவால்வ் ஆயிட்ட அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு, அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்குல இருந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு போலாம். பின்னாடியே போலாம், இன்னும் 2 பாயிண்ட் முன்னாடி போனா கூட போலாம். ரிலேட்டட் தான். ஓகே, ரிலேட்டட் தான். இது இட் அட்ரஸ் தி ஹோல் திங். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். ஓகே, எது இம்மீடியட்லி நம்ம வந்து செட் பண்ணணும், எது வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட், எது வந்து can wait. இப்போ obviously no one's denying that this is not an issue, something is not an issue, or எல்லாமே லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் தான். ஓகே, நம்ம வந்து நீ சொல்றியா, ஐ அக்செப்ட், நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அது ப்ராப்ளம் தான், நான் எழுதி வச்சுக்கிறேன். இன்னும் நிறைய ஒரு 10 சொல்லு, எல்லாமே பிரச்சனை தான், நான் எழுதி வச்சுக்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கு வந்து டீமா வச்சு நீங்க இன்னும் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ வி கேன் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் காசஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. நான் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பொலிட்டீஷியனா, இல்லை நான் ஒரு பாலிசி மேக்கரா, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா, இல்லை ஆக்டிவிசமோ ஏதோ ஒன்று, லெட்ஸ் ப்ரையாரிட்டைஸ். இதுல எது வந்து மோஸ்ட் ப்ரெஸிங் இஷ்யூ, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அன்அவாய்டபிள், இப்பவே நிறுத்தணும். ஒரு ஊருக்குள்ள வந்து ஏதோ ஒரு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு ஏதோ ஒரு பில்டிங், அதை நிறுத்துறது தானே ப்ரையாரிட்டி. அப்போ நம்மளுக்கு போய் நம்ம வந்து வேற ஏதோ பிரச்சனை பத்தி பேசுறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த ஒரு ப்ரையாரிட்டி முடிச்சிட்டோன்னே, வாட் அதர் இஷ்யூஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு will also address the larger problemன்னு இருக்கு. இப்போ டக்குன்னு எல்லாரையும் வந்து இவ்வளவு கார்பன் எமிஷன்ஸ் இல்லாம நம்ம வந்து சாப்பிட்றத நிறுத்த வைக்கணும், அவனுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொடுத்துடணும் அப்படின்றத நீ வச்சா, நீ அது ஈஸியா அவனே பண்ண வைக்கலாம், அவனே யோசிப்பான் என்வாயன்மெண்ட் பத்தி.
ஓகே, இப்போ கலிஃபோர்னியா இஸ் த 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டுன்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்துச்சு ரீசெண்டா. எனக்கு வந்து சிரிக்கிறதா இல்ல இவனுங்களை எப்படி நான் பாக்குறது அப்படின்னு எனக்கு வந்து டேய் உங்களுக்குலாம் புரிய வாட் இஸ் தட் ஈவன் மீன் ஃபார் an average person living in California? அவனுக்கு வேலை இல்ல, ஹோம்லெஸ்னஸ் அங்க வந்து மோசமா இருக்கு, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, ரைசிங் ஹவுசிங் பிரைசஸ். உன் ஸ்டேட் இவ்வளோ கேவலமா இருக்கு, ஆனா 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பர்ல அந்த ஹெட்லைன்ஸ் வந்து வர்றதுனால உனக்கு என்ன இப்போ அங்க? ஏன்னா அங்க பெரிய டெக் கம்பெனிஸ் இருக்கு, அதையே வந்து காசு சம்பாதிச்சிடும், லார்ஜஸ்ட் எக்கானமியா மாறிடும். ஆனா கேவலமான தானே இருக்கு. இப்போ கெனேடியன் ஹெல்த் கேர் சிஸ்டமே நான் வந்து காரி காரி துப்பிட்டு இருக்கேன். ஏன்? ஏன்னா யூனிவர்சல் ஹெல்த் கேர், இப்போ டொரண்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் செகண்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் த என்டையர் வேர்ல்ட் அப்படின்னு வந்து இப்போ வந்துச்சு. What does that mean for someone who does not have a family doctor? புரியுதா? What does it mean for someone who's not getting anything, any help immediately? எனக்கு இந்த ஒரு டிஃபரன்ஸும் இருந்துச்சு. நீ அந்த ஒரு ஆங்கிள் இருந்து ஒரு அவுட்டர்ஸ் ஒரு வெளிய பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கொடுக்குறாங்க. சின்ஸ் யூ brought டொரண்டோ இஷ்யூ, ஸ்வீடன்ல இருக்கும் போது ஸ்வீடன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் they complain a lot about Sweden system. ஓகேவா? நீ சொல்ற மாதிரி they disassociate when some article comes and says Swedish people are the most happiest people, or like they are in the top 5 and so on, because on their level, on their day-to-day life, they are facing a lot of issues. So relatively speaking, they will disassociate what's happening. But on a global level, maybe that's true. Only if you are in India, you can know how much the society is better in Sweden. So maybe Toronto's hospital is better, but that doesn't solve the issue that's happening in Toronto. The facts might be right, but that doesn't mean anything for people who are living in Toronto, because they have other issues in the system. அதுலயே ஒரு இன்னொரு பாயிண்ட் உனக்கு சொல்றேன். What marker of analysis have they used? இப்போ டொரண்டோல செகண்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன? வாட் இஸ் த மார்க்கர் தட் தே யூஸ்ட்? ரிசர்ச் அவுட்புட்டா? என்ன? ஹை குவாலிட்டி கேர்? என்ன ஸ்பெசிபிக்கா? இல்ல நான் வந்து ரெட்டாரிக்கா சொல்றேன். இப்போ இல்ல அது உண்மையாவே இருந்தாலும் நான் சொல்றேன், அது உண்மையாவே இருந்தாலும் let the markers be as in okay, இந்த மார்க்கர்ஸ் நானே உனக்கு கொடுக்குறேன். பினான்சியலா நான் எனக்கு இந்தியால இருக்கிற வச்சு நான் சொல்றேன். பினான்சியலா how much you spend for getting your issues fixed. ஓகேவா? இது ஒரு பெரிய மார்க்கரா இருக்கலாம், because money plays a very big role. ரெண்டாவது, is the diagnosed right, or is it for getting the money out of you? ஓகேவா? is the diagnosis really good? the treatment இந்த diagnose பண்ணும்போது எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இந்த கேர்லாம் வேணும்னு சொல்லும் போது அது நிஜமாலே ஜெனுவனா இருக்கா? இந்த மார்க்கரை ஒண்ணு பார்க்கலாம். ஏன்னா ஒரு தேவையில்லாத சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா அது பிரயோஜனமே கிடையாது. அந்த சர்ஜரியே தேவையில்லை. அது சக்சஸா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன, ஃபெயிலா இருந்துச்சுன்னா என்ன? சோ டயக்னோஸ் கரெக்டா இருக்கா? அந்த சர்ஜரி நிஜமாலே எனக்கு தேவைப்படுது, இந்த ஒரு மார்க்கர் பார்க்கலாமா? மூணாவது, சர்ஜரிஸ் நடந்துச்சு இல்ல இந்த கேர்ஸ் நடந்துச்சுன்னா அது எஃபெக்டிவா நடக்குதா? இஸ் இட் கிவிங் யூ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்? சோ இந்த 3 மார்க்கரை பேசிக்கா வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டு அந்த 3 மார்க்கர்லயே டொரண்டோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னாலும் that's a fact, but doesn't change the fact that the people living in Toronto is facing issues in the system, because there could be other things, which is the wait time, not getting care at the right point of time, அதெல்லாம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், அந்த ஃபேக்ட்ஸ்னால அது இருக்குடா அசோசியேட் பண்ணனா. ஆனா இப்போ வந்து ஸ்டாண்டர்ட்லோனா பார்க்கணும். இப்படி கேக்குறேன், பாத்துட்டேன் ஸ்டாண்டர்ட்லோனா பாத்துட்டேன். ஓகே, யாருக்கு இது வந்து பெனிஃபிட் ஆச்சு பார்த்ததுனால? உனக்கு இல்ல, உனக்கு. அதுதான் நான் சொல்றேன், அங்க நான் புரியுதா? இப்போ அதுதான் நான் சொல்றேன், யாருக்குன்னு சொல்றேன்டா, யாருக்குன்னு சொல்லிடுறேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். யாருக்குன்னா, இதோட கேவலமா இருக்காங்கல்ல ஒரு சில உலகத்துல, அவனுங்களை ஃபர்ஸ்ட் இந்த நிலைமைக்கு போங்கடா. அட்ரஸிங் வாட் தேர் ஃபேசிங்ன்றது ரெண்டாவது சொல்யூஷன் வச்சுக்கலாம். பட் எங்கேயாச்சும் நவுருங்கடா. ஒரு குட்டையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கிற மட்டு போன சிஸ்டம்லயே வாழாதீங்க, எதையாச்சும் நோக்கி ஓடுங்கடான்னு ஒருத்தன் கத்தணும்னா
அவன் ரிலேட்டிவா ஒரு விஷயத்த வச்சு இங்க பாரு இது வந்துட்டு பெட்டரா இருக்குன்னு சொன்னாதான் இங்க இருக்கிற சிஸ்டம் புஷ் பண்ண முடியும். இப்போ அவன் அங்க இல்ல போகும்போது என்னென்ன சொல்யூஷன் சால்வ் பண்றான்றது வந்துட்டு அடுத்தபடியா பேசிக்கலாம். பட் இவன் நவரவே மாட்டேங்கிறான். நான் கொடுக்குற சிஸ்டம் தான் வேணும்னா எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா போ, நீ பாட்டு போ, உன்னைய நான் இந்தியால இருக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசுறவங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப உதவும்ன்ற நான். இல்ல ஓகே உனக்கு புரியுது? ஆனா எனக்கு டொரண்டோல இருக்கிறவங்களுக்கு உதவாது. அதையும் நான் சொல்லிடுறேன். டொரண்டோல இருக்கிறவங்களுக்கு உதவாது. ஏன்னா அவங்களுக்கு வேற பாரு பிரச்சனை இருக்கு. இல்ல எனக்கு புரியுது மச்சான், நீ சொன்னதெல்லாம் நான் அக்ரி தான் பண்றேன். ரெண்டுமே நல்ல பாயிண்ட் தான். ஓகே, எனக்கு என்னன்னா சரி ஓகே அதுக்கப்புறம் என்னன்றதுலதான் எனக்கு பிரச்சனை. ஓகே, ஏன்னா எனக்கு அது புரியுது, அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துட்டு அதுக்கு அந்த டேட்டாக்கு. ஓகே, அந்த டேட்டாக்கு அந்த யூட்டிலிட்டி இருக்கு. ஆனா முதல்ல எனக்கு அந்த அந்த ஸ்டடியில முதல்ல நியூஸ் வீக் நீ என்ன மெஷர் பண்ண, இதுல வந்து என்ன இப்போ அந்த யூட்டிலிட்டி தான் உனக்கு வேணும்னா அது இந்த ஒரு மெஷர்மெண்ட்ல நீ மத்தது வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதை நீ பண்ணிருக்க கூடாதுல்ல. இப்போ வெயிட் டைம்ஸையும் வந்து ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணிடணும். எஸ் எஸ் ஐ அக்ரி. ஏன்னா இப்ப இந்தியால ஏதாச்சும் உனக்கு பிரச்சனைனா யூ வில் கெட் இம்மீடியட் கேர், இம்மீடியட் எஃபெக்ட். எஸ், காசு இருக்கணும் ஆனா இம்மீடியட் கேர் கிடைக்கும். ஓகே, இம்மீடியட் கேர் இருக்கும். இங்க வந்து literally these are real data. 23,746 people died in just between April 2024 to March 2025, March or May. 100,000 people, more than 100,000 people have died since 2018 waiting for care, delayed care. So இப்போ இது வந்து massive enough to include in your so-called data points to consider something whether or not something is world class. கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ you're not show, இப்போ வந்து எப்படி இருக்குன்னா manipulating the data to show a part of a success. Okay, so அது வந்து it's not even a real data. அப்பனா நீ வந்து ஒழுங்காவே அதை நீ காட்டல. உனக்கு என்ன ஃபேவர்? ஏன்னா நிறைய ஸ்டடிஸ் பாரு, நிறைய ரிசர்ச் பாரு, நிறைய ஸ்டடிஸ் பாரு, நிறைய வந்து இட் வில் பி ஃபேவரபிள் ஃபார் an ஆன்சர். இப்போ மெயினா நானே ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி நடத்துறேன்னா எனக்கு எது பிசினஸ் ஆகும் அந்த மாதிரி ஸ்டடிஸ் தானே நானே வந்து காசு கொடுப்பேன். அப்படித்தானே உலகம் போகுது. எனக்கு இங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு கான்வர்சேஷன் சேர்த்து நான் ஒரு ஐடியாலஜி ஒண்ணு டெவலப் ஆயிட்டு இருக்கு மனசுல. என்னன்னா ஒரு நம்ம எல்லாம் இப்ப நீ சொன்ன டாபிக் வந்துட்டு ரொம்ப பர்சனலா எடுத்துக்காத. நீ சொன்ன டாபிக் வந்துட்டு இந்த இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸை பத்தி பேசுற டாபிக்கு இல்லாம நான் ஜென்ரலா சொல்றேன். whenever people speak about data, அந்த இப்ப நம்ம மெட்ரிக்ஸை பத்தி பேசணுமா, என்னென்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலான்றது பத்தி பேசணுமா, அது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டேட்டாவா இருக்கு. ஓகேவா? ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு அது உதவுது, அந்த மாதிரி டிஸ்கஷன். பட் அந்த டேட்டாவே நீ டிசோன் பண்ற, அந்த டேட்டா கலெக்ஷன்ல உனக்கு கொஸ்டின் இருக்கு, இன்டென்ஷன்ல உனக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த டேட்டாவோட ரிசல்ட்ஸை பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல. எனக்கு வந்து அப்படி நான் கன்க்ளூட் பண்ணிட்டு பேசினா அதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் ஈச் பார்ட் ஆஃப் இட் so that it's productive. எனக்கு எண்ட் ஆஃப் தி டே நீ கொடுத்த டேட்டா வந்து இதுல வந்து இவ்வளோ வந்து நீ கவுண்ட் பண்ணிருக்க, இதெல்லாம் நீ மார்க்கர் ஆஃப் அனாலிசிஸ் வச்சிருக்க. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் போது the next time it will be useful for them. புரியுதா? It will be useful. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இதையும் நான் சொல்லிடணும். ஓகேவா? இந்த பாயிண்டையும் நான் எடுத்து வைக்கணும். பெர்ஃபெக்ட் டேட்டாவை நான் எடுத்துட்டு வந்து உனக்கு ப்ரெசென்ட் பண்றது நெஞ்செல்லாம் செத்து போயிடுவேன். ஏன்னா இல்லடா எடுத்து கொடுக்கவே முடியாது. ஐடியல் சொல்லல, நான் ஐடியல் சொல்லல. நீ வந்து ஐடியலுக்கு போகிற, நீ சொல்றதே நான் சொல்லல. நான் வந்து ஆப்வியஸ்லி தப்பா இருக்கிறது இல்ல, ஆப்வியஸ்லி லோ குவாலிட்டியா இருக்கிறது. புரியுதா? நீ சொல்றது ஐடியல் டேட்டா, நீ வந்து ஹை குவாலிட்டி 100% டேட்டா தான் நீ தரணும். இல்ல
இல்ல அதுதான் நீ என்ன இந்த விஷயத்துல வேற ஒரு ஆங்கிள் எடுத்தது வந்ததுனால மேபி உனக்கு அப்படி தோணுது. பட் நான் அதை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம மெட்ரிக்ஸ பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்தியால இருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா, நீ ஏன் எனக்கு எவ்வளவு சீக்கிரமா ஒரு ஆக்சசிபிளா இருக்குன்றத உன்னோட டேட்டால ஏன் நீ இன்க்ளூட் பண்ணலன்னு ஒருத்தன் கேட்பேன். லெட்ஸ் சே எவ்ரி நேஷன் இஸ் ஃபைட்டிங் டு டெல் தட் தேர் சிஸ்டம் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கலா ஒரு சினாரியோ வச்சுக்கோ. Canada is going to select certain metrics where it says these are the metrics where I'm going to say things are good. So இந்த மெட்ரிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா நான் டாப் 5ல இருந்துப்பேன். அதுதானே நீ சொல்லுவ. இப்ப இந்தியா இருந்துச்சுன்னா அது கேட்கும். அக்சசிபிலிட்டி ஒரு டிஸ்கஷன் சொல்றோம், ஒரு ஈஸ் ஆஃப் டிஸ்கஷன். இந்தியாவில இருக்கிறவங்க வந்துட்டு சொல்லுவேன், நீ ஆக்சசிபிலிட்டியை நீ மார்க்கரா வைக்கல, அதனால எங்களது வந்துட்டு கீழே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு சிஸ்டம்லயும் ஒரு மெட்ரிக் அவன் ஆட் பண்ண வச்சோம் அப்படின்னா அந்த டேட்டா கலெக்ஷன் கேதரிங் ப்ராசஸே வில் டேக் இயர்ஸ். அந்த ஒரு கன்க்ளூஷன் ப்ராசஸ்க்கே போக மாட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு இயர்லி டேட்டா. அது ஏன் will take years? It's yearly data. What collection, அந்த டேட்டா கலெக்ஷன் சொல்ல what metrics to use ன்னு ஒருத்தர் யுனானிமஸா வரதுக்கே சொல்றேன். எல்லாரும் ஒத்து போய் இதெல்லாம் நம்ம ஒத்துப்போம். நீ சொல்றதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஆன்சர். நீ இப்ப சொன்னதுக்கே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஆப்வியஸான டேட்டாவை அவாய்ட் பண்ணக்கூடாதுடா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா அவாய்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? நீ சொல்றது ஐடியல். நான் ஐடியலுக்கே போல, நான் பேசிக்லயே நீங்க தப்பு பண்றீங்கன்றேன். அதாவது எப்பயுமே ஏதாச்சும் ஸ்டடிஸ் பார்த்து இன்ஃபரன்ஸ் நம்ம பார்த்து கன்க்ளூஷன் நம்ம பார்ப்போம். உள்ள மெத்தடாலஜியை பார்த்தாதான் தெரியும் அந்த மெத்தடாலஜி எவ்வளவு வந்து என்னென்னலாம் பண்ணிருக்கானுங்க, எப்படி ஒரு இதுக்குதான் நம்ம பேசுவோம். இது முடிச்சுட்டு நம்ம மேபி நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். இப்போ அது எது இம்பார்ட்டன்றது கூட ரொம்ப சப்ஜெக்டிவ் தானடா. ஒருத்தனுக்கு இது ரொம்ப பேசிக்கா இருக்கு அப்படின்னு வளரலடா. சரி, டென்ஷன் டிசோசியேட் பண்ணி நீ வந்து வேணும்னே வீம்புக்குன்னு பேசுறடா. அப்புறம் எனக்கு புரியல மச்சா, அப்படி டேக் பண்ணாது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டேக் பண்றது நிப்பாட்டி. ஏன்னா எந்த டிஸ்கஷனுமே ஒருத்தனை இப்படி போகணும் அப்படி போகணும்னு நான் இது வரைக்கும் பேசினது இல்ல. எல்லாமே கியூரியாசிட்டில இருந்தா கேக்குறேன். ஒரு சிலது உன்னை இது பண்ணுதுன்னா அப்படி பண்ணிக்காத, நான் அப்படி மீன் பண்ணல, டிசோசியேட் பண்ணிட்டு பதில சொல்லு. இல்ல நான் அப்செட் ஆகல. ஓகே, நீ கேக்குறது வீம்புக்கு கேக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஏன் நான் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டா உனக்கு வயிறு வலிக்குமா அப்படின்றது நீ அனலைஸ் பண்ணணும்னா வயிறு வலி பத்தியே நீ டேட்டா எடுக்கலன்னா தப்பா இல்லையா? நியாயமா தானே நான் கேக்குறேன். நான் வந்து வாய்க்குள்ள போய் இந்த இடத்துல என்ன ஃபீலிங் வருது, இங்க எப்படி இருக்கு, அப்படி ஆப்வியஸா இருக்கிறத எடுக்க கூடாதுரா, அதாவது விட்டுற கூடாதுரான்ற. இல்லடா அது சப்ஜெக்டிவ் தானே நீ கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? நீ வந்துட்டு அதுதான் நான் சொல்றேன். நான் கேட்கிற டோனையும் புரிஞ்சுக்கல, நான் கேட்கிற ஒரு ஆங்கிளையும் நீ புரிஞ்சுக்கல. நீ ரொம்ப நேரோ டவுன் பண்ணிட்ட. ஓகேவா? நான் அந்த ஆங்கிள் கேட்கல. ஓகேவா? ஆனா கேட்ட ஆங்கிள்லாம் வந்துட்டு this discussion can keep on going forever and ever when someone is bringing in a new metric and say this is the base metric for this issue அப்படின்றது தான் என் பாயிண்டா இருந்துச்சு. I'm not saying இதுதான் அப்படின்றது நான் சொல்லவே இல்லை. that's not a அது வந்து நான் அக்ரி தான் பண்றேன். ஏன் நான் சொல்றேன்னா சயின்ஸ்ல நடந்திருக்கு. every time a data has been released, someone will go and challenge the whatever the analysis done, saying that this metric has been disregarded. This is the core of this issue. No, ஒரு புது டேட்டாவையோ ஒரு புது மெட்ரிக்கையோ every time there has been some results being announced, there has been challenges on those results based on a new metric that has been either found or analyzed or discovered, whatever it is, that has not been included. அந்த ஆங்கிள் நான் இதை டிஸ்அக்ரியே பண்ணல. நீ சொல்றது ஒரு நியாயமான பாயிண்ட் தான். எனக்கு எங்க வந்து பிரச்சனைனா, நான் ஐ திங்க் ஐம் அட்ரஸிங் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் சென்ஸ். நான் என்ன சொல்றேன்னா அந்த பாயிண்டே நான் சொல்லல. அது எப்பயுமே நடக்கும்டா. நீ இப்ப சொல்றது நீ சொல்ற மாதிரிதான் எக்ஸாக்ட்லி அப்படிதான் எப்பயுமே நடக்கும். நான் அந்த பாயிண்டே சொல்லல. நான் வேற என்ன சொல்றேன்னா, பண்ண மெஷர்மெண்ட்டே பேசிக்ஸே தப்பா இருக்கும் போது, இப்போ பேசிக்ஸ்ன்றது நீ வந்து
இப்போ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேவும் நான் ஒண்ணு சொல்றேன். நான் எப்படி யோசிக்கிறேன்னு நான் சொல்றேன். ஒரு டேட்டா பண்ணிட்டோம், அதுல அந்த மெட்ரிக் விட்டுட்டாங்க, ஓகேவா? அடுத்தது அது வச்சு பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு ஒரு அது பண்ணிட்டான், பேசிக்க ஆமா விட்டுட்டான், ஓகேவா? ஆமா நம்ம பேசிக்க விட்டுட்டான்றது வந்துட்டு பேசிக் இத கூட வச்சுட்டு நீ பண்ணலையேன்னு நம்ம சொல்றதோட, இப்ப இந்த மெட்ரிக் நம்ம விட்டுட்டான்னு தெரியுதுல்ல, அதை வச்சு பண்றதுக்கு நவுறணும்ன்றது புரியுதா? ஏன்னா நானும் சொல்றேன். ஏன்னா அந்த பேசிக்கே விட்டுட்டோன்னு அந்த ஃபீலிங்க்கு சொல்றேன்னா, அந்த ஃபீலிங் வந்துட்டு உன்னை ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு உன்னை புஷ் பண்ணாதுன்ற. அது ஏன்னா ஐ நோ தட் தேர் டூயிங் இட் ஆன் பர்பஸ். எனக்கு அங்க வந்து ஃபீலிங் வர்றது தப்பா கரெக்டா? இப்போ ஒரு பொலிட்டிக்கல் மேனிபுலேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு கோவம் வரக்கூடாதா? இல்ல இல்ல வரலாம். இங்க பாரு, நான் ஐடியல் வேர்ல்ட்ல நான் வந்து இல்லன்றது எனக்கு தெரியும். ஓகே, ஐடியல் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் சொல்லணும்னா அதை ஸ்ட்ராங்கா சொல்லணும். நிறைய பேர் என்ன அது மாதிரி பண்ணாத, சின்ன வயசுல இருந்தே நீங்க பாத்திருக்கீங்க, காலேஜ்லயே டேய் சண்டை போடாதரா கத்தாதரா அப்படின்லாம் சைமனே இந்த புடிச்சிட்டு நிறுத்து. நான் வந்து அந்த மாதிரி வாலட்டைலா இருந்தேன். ஆனா நான் அந்த மாதிரி வாலட்டைல் இல்லை இப்போ. ஆனா கட் அண்ட் ரைட்டா இது தப்பு அப்படின்றத நான் ஸ்டான்ஸ் எடுக்கலன்னு வை, இவனுங்க மிளகா அரைச்சிடுவானுங்க தலையில. அதனாலதான் நான் வந்து சில இப்ப நீ சொல்றது எல்லாமே பிலோசாபிக்கலி ஐடியலி கரெக்ட். ஆனா இந்த இடத்துல வந்து you're assuming that these people are genuinely making up these research and datas. எனக்கு நீ ட்ராக் பண்ணாத. those are not my assumptions. Now those are lines that I'm using for the discussion. Philosophical assumption. இல்ல அது இல்ல, பிராக்டிகலாவே நான் சொல்றேன். பிராக்டிகலாவே those are not my intentions when I said that. இல்ல பிராக்டிகலா இல்லடா, ஆனா பிராக்டிகலா that's not நீ சொல்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுறா, நான் சொல்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தான்டா தெரியும், நீ சொல்லாத. சரி ஓகே, அப்புறம் நீ வந்து பிராக்டிகலானா why didn't you consider the practicality of that data being and the data choice of data being corrupted? இருக்குடா, இல்ல நான் சொல்லவே இல்லையே. that was never my argument. My argument was okay, next என்ன பண்ணலாம், இந்த மெட்ரிக்கை விட்டுட்டோம், ஓகேவா, வாங்க இந்த மெட்ரிக்கை வச்சு பண்ணலாம் அப்படின்னா விட்டுட்டு பண்ணலாம் ஒருத்தன் இன்டென்ஷனலா. அப்படிதான் நான் பேசுறேன். ஏன்னா வந்துட்டு பிராக்டிகாலிட்டியை வந்துட்டு டிஸ்ரிகார்டே பண்ணல, ஒரு ஐடியாலஜிக்கலாவோ பிலாசபிக்கலாவோ சொல்லல. நான் சொல்றது ஓகே மச்சான் விட்டுட்டீங்க, இப்போ விட்டவனுக்கே ஒரு நிமிஷம் ஆஹா ரைட்டு பாயிண்ட புடிச்சிட்டானுங்க அப்படின்னு ஆயிடுவானுங்களா? அவனுக்கு they will be put on a spot to react. If they disregard that is going to expose themselves. அப்ப அவனுக்கு இன்டென்ஷன் ஆப்வியஸா எக்ஸ்போஸ் ஆயிடும். ஓகே நான் வந்து ஒரு ஆதங்கத்துல இருக்கேன். அந்த ஆதங்கத்தினாலதான் நான் வந்து இங்க I'm not upset with you. I'm upset with a thing. அதனாலதான் நீ அதை சொல்லும் போது because I know these people are not saying the right thingsன்றனால எனக்கு அந்த ஒரு இல்ல I support your cause மச்சான். இன்னும் சொல்ல போனா எனக்கு என்னன்னா, இவனுங்கள அவனுங்களோட வழியில தான் நீ வந்து அடிக்க முடியும். இல்ல ஆமா, அதுவும் நம்ம அவனுங்களோட பிளேட்டை ஃபுல்லா இழுத்துட்டு நம்மள அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடியாது. அவனுங்க பண்றதையே அவனுங்களே வந்து கொஸ்டின் பண்ண வைக்கணும். அவனுங்கள நீ பண்ண டேட்டா கரெக்டா அப்படின்றது வந்துட்டு ஃபுல்லா தப்புன்னு சொல்லிட்டோன்னு வையன், கேம்குள்ளே என்கேஜ் ஆக மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? நீ இந்த மெட்ரிக் வச்சு இன்னொரு அனலைஸ் பண்ணிட அடுத்த வருஷம் அப்படின்னு உனக்கு ஃபண்ட் வேணுமா வேணாமா அப்போ தெரியும் அவனுங்களோட நீல சாய வெல்த் போச்சு, டும் 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 ராஜா வேஷ காய்ந்து போச்சு, டும் 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 பாட வேண்டியதா அடுத்த வருஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து. மேபி உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம், நான் வந்து ரொம்ப பொறுமைசாலின்னு நினைச்சேன். உனக்கு இன்னும் நல்ல டெம்பரமெண்ட் வந்து இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் உன்னை விட கொஞ்சம் நான் வந்து இதுவா இருக்கேன். என்ன சொல்றது, எல்லாம் ஒரு குழந்தை பத்தி சரியாயிடும் மச்சான். இல்ல எனக்கு வந்து சில ஒரு புரியுதா, நீ வந்து you're making sense eliminating that ஒரு எஃபெக்ட் ஃபீலிங் ஒரு எனக்கு வந்து
அப்படி இருக்க முடியுது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, எனக்கு சில விஷயம் வந்து எனக்கு கோவம் வரும். ஆனா கோவம் வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்றது நான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படி இப்படின்னு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ஆப்வியஸா உனக்கு கோவம் அதிகமா இருக்கும்டா. ஏன்னா that is much more closer to you than for me. Your profession is that, your career is that, you're very close to that, you're living in Toronto. The issue is more close to you. ஆமா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு இது விட நான் ஆக்சுவலா என்ன கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் இன்னும் வெறித்தனமாலாம் வந்து இருக்கானுங்க. நான் வந்து ஆனா என்னன்னா அவங்க எல்லாம் வந்து பேசும்போது மிஸ்டேக் பண்றது, நீ இப்ப சொன்ன பத்தியா, அடுத்து வந்து என்னன்னு நீ அவங்களோட கேம்குள்ள போயிட்டு நீ வந்து பேசி கரெக்டா இது தப்பு பண்ணிருக்கேன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போகணும்னு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சில பேர் பண்ணி லூஸ் மாதிரி ஆயிடுறானுங்க. புரியுதா? இப்ப நான் பேசுறதே உனக்கு எப்படி இருந்தது, ஆனா நான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா பேச ட்ரை பண்றேன், ஒரு ஆதங்கத்துல பேசினாலும். ஓகே, ஆனா சில பேர் வந்து ஏன்னு கத்துவானுங்க. இது என்ன, ஒருத்த வந்து அந்த நியூஸ் ஆர்டிகல் அனுப்பிச்சு அசிங்கமா என்கிட்ட திட்டிட்டு இருந்தான், இவனுங்க என்னடா இது பண்ணிருக்கானுங்க, இது எல்லாமே தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து I had to sit down and okay, இது okay, these are the markers that they used, these are the markers that they didn't use. இது வந்து probably for political manipulation அப்படின்ற மாதிரி வந்து I inferred something. ஓகே, ஸோ இப்படி நம்ம பார்த்து அதை நம்ம வந்து பேசுறது கூட இப்ப நீ சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் பிளேயிங் வித்இன் தேர் கேம். ஏன்னா அந்த இடத்துல கூட ஏன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு மச்சான். இது இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் சரி, ஒரு சாதா ரிலேஷன்ஷிப்புக்குமே சரி, நீ வந்துட்டு அவங்களை எதிர்க்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா they are going to build up wall. ஓகேவா? இது வந்துட்டு எங்க இருக்குன்னா, it is going to set up a space where even if they say something genuine, you won't be able to receive it. அவனுங்களை குறை சொல்றது இது உன்னோட இதுக்கே வந்துட்டு இதா மாறிடும். அப்ப வந்துட்டு நம்ம ஜெனுவனா வந்துட்டு அவனுங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா அது கேட்கறதுக்கே நம்மளுக்கு போக முடியாம போயிடும். இப்ப அப்படி போயிடுச்சுன்னு வையா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, அந்த கோயில் பக்கத்துல ஒரு பிச்சைக்காரர் ஒரு பைத்தியக்காரர் ஓடிட்டு இருப்பான்ட்டு, அந்த மாதிரி நம்மள கேட்டகரைஸ் பண்ணி லேபிள் பண்ணி அமுச்சு விட்டுருவான். ஆமா, அதுதான் எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு இன்னொரு ரிலேட்டட் ஆதங்கம் தான். 11 hours வெயிட் பண்ணி ஒருத்தி செத்து போயிட்டா. சாரி, ஒரு ஆளு ஆஃப்டர் ரொம்ப டேஞ்செண்டா போயிடுச்சு. ஆமா, டேஞ்செண்டா வந்துடலாம். இல்ல 8 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒருத்தன் செத்து போயிருக்கான்டா ஹார்ட் அட்டாக்ல, நெஞ்சு வலின்னு. we have to investigate what's wrong அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து எனக்கு இப்போ ஓகே, நம்ம இப்படி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, நீ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு எத்தனை பேர் வரப்போறாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்க போறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ப்ரோட்டோகால் என்ன, ஒருத்தருக்கு எவ்வளவு சம்பளம் இதுல வந்து போகுது, யாரோட டாக்ஸ் மணி வந்து இதுல இருந்து எடுத்துக்க போறீங்க, இதுல இருந்து இன்ஃபர் பண்ணிட்டு என்ன பாலிசி சேஞ்ச் பண்ண போறீங்க, என்னென்னலாம் ஆட் பண்ண போறீங்க, என்ன மார்க்கர் ஆஃப் அனாலிசிஸ் அகைன் என்ன பண்ண போறீங்க, இப்போ எவ்வளவு காசு வேஸ்ட் ஆகும். தென் நான் சொல்றேன்டா, காமன் சென்ஸுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண தேவையில்லடா, இருங்களா, காமன் சென்ஸுக்கு வந்து இன்வெஸ்டிகேட். எனக்கு இந்த எக்ஸாமே வந்து 9 hours எக்ஸாம் மச்சான். ஓகே, மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் நாக்கு தள்ளிருச்சு. இப்போ ஸ்டடி ஷோ தட் டூயிங் த எக்ஸாம் ஃபார் either 2 hours split into 2 with break is much more effective அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லிச்சான். இது நானே சொல்லியிருப்பேன். நீ எதுக்கு இதை ஸ்டடி பண்ணி அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சு உட்காந்து எழுதி பாரு அந்த எக்ஸாம, அதுலயே உனக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு ஸ்டடி வேணாம். நீ ஸ்டடீஸுக்கு எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணிருப்ப, எத்தனை பேர் ரிசர்ச், எத்தனை டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, எவ்வளவு. எனக்கு சரி மச்சான், சாரிடா, நம்ம வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போயிடலாம். என் ஆதங்கம்லாம் வந்து டாபிக் மாத்திரலாம். இல்ல எனக்கு வந்து உண்மையாவே லா இருக்கா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு வச்சிருக்க பேரு, ஒருவேளை இருக்குமோ. சரி விடு, அதெல்லாம் வந்து நம்ம இங்க பாரு, நம்ம என்ன கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் எபிசோட் போடல. கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம்னா நான் வந்து சரி மச்சான், இது நான் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு படிச்சேன், அது பேசினா மேபி நம்ம அப்படியே கொஞ்சம் டாபிக் திரும்ப போயிடலாம்.
ஸோ நேச்சர் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்றதை பத்தி பேசணும். நேச்சர்ல வந்துட்டு ஒரு இஷ்யூ நிஜமாலே இருக்கா, அந்த இஷ்யூவை நம்ம சால்வ் பண்றதுனால நேச்சரை ப்ரொடெக்ட் பண்றோமா, நேச்சரை ஃபர்ஸ்ட் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, அவ்வளவு தகுதி வாய்ந்தவங்கள நம்ம அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? நீ சொல்லும் போதே எனக்கு சொல்லு சொல்லு. So, எவ்வளவு பெரிய இப்போ ஆள் அடுத்தது இப்போ வந்துட்டு நான் ஒண்ணு படிச்சேன், அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அதை வச்சுட்டு நம்ம திரும்ப அப்படியே டாபிக் உள்ள போலாம். பொட்டன்ஷியல் இஸ் நேச்சர், ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நர்ச்சர். பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நர்ச்சரா? பொட்டன்ஷியல் இஸ் நேச்சர், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நர்ச்சர். அவன் என்ன சொல்றான்னா, some people are genetically strong. இப்போ ஒரு ஜிம்முக்கு போகணும்னா some people are genetically strong but still need training, discipline and போய் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. இப்போ even though he is like capable of genetically he's capable of being strong, he still needs a trigger point like discipline, training இதெல்லாம். So even though nature can take care of itself, நம்ம இப்போ பண்றது எல்லாமே அதுக்கு வந்துட்டு ஒரு நர்ச்சரிங் பண்ற மாதிரி அப்படின்றது. இட் இஸ் கேப்பபிள், வைல்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் இட்ஸ், பட் நம்ம பண்றது இட்ஸ் நர்ச்சரிங் இட் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ பொட்டன்ஷியல் இஸ் நேச்சர், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நர்ச்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட். நம்ம அது இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு ஒரு சில உதவிகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஓகே, சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல நீ நீ அப்படியே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லு, நான் அப்படியே ஜாயிண்ட் அடிக்கிறேன், பாலம் கட்டுறேன். எனக்கு எனி குட் காஸ் டு அன் இஷ்யூ ஐ அப்ரிஷியேட், ஐ வெல்கம். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்கிங் இதோட பெட்டரா இதான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுமான்றத ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? இதுக்குள்ள வந்துட்டோம், சரி இது முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். தட் இஸ் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி தென் சிட்டிங் அண்ட் ஆர்கிங் இஃப் திஸ் ஹஸ் டு பி ஃபிக்ஸ்ட் ஆர் இஃப் இட் ஹஸ் டு பி ப்ரையாரிட்டைஸ்ட். உள்ள எடுத்து வச்சாச்சு. ஆனா வாட் இஸ் நாட் அக்செப்டபிள் இஸ் ஸ்டேயிங் வித் தட் இஷ்யூ அண்ட் ஸ்டேயிங் வித் த சொல்யூஷன் ஃபார் 2 decades. ஓகேவா? இப்போ அது ப்ரையாரிட்டியா இல்லையான்றது ரெண்டாவது கேள்வி. அது இல்லைன்றது என்னோட பர்சனலான டேக்கு. பட் எடுத்து வச்சு இது சால்வ் பண்ணலான்னு நம்ம தூக்கிட்டோம் அந்த பிரச்சனை கையில. இப்ப எதுக்கு அந்த பிரச்சனை கையிலேயே வச்சுன்னு இருக்கோம்? சால்வ் பண்ணதுக்கு தானே தூக்கணும் 20 வருஷமா. அதை ஏன் நம்ம சால்வ் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கோம்? ஏன்னா சால்வ் பண்ணிட்டோம்னா அது அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் அங்கங்க பிளேஸ்ல வச்சுட்டோம்னா அதை மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போகலாம். அந்த பிரச்சனை அட்லீஸ்ட் ஐ ஹோப் தட் வில் பி a real issue. சிரிச்சுக்கிட்டே நக்கல் பண்றான் வர்றா. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல கேட்டேன். சைமா நீ சொல்லு. நீங்க பேசுங்க, வரணும் நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்குது. அப்ப சொல்றா, திங்க் அவுட் லவுட்ரா. சொல்லு, அப்படியே என்கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு சொல்லணுமா? சரி. இல்ல மச்சான், அந்த நல்ல ஒரு அந்த பொட்டன்ஷியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீ ஆனா சொல்லு, நம்ம ஏன்னா எந்த ஆங்கிள் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியாதுல்ல எனக்கு. இப்போ அவன் அத சொல்லும் போது எனக்கு அடுத்து ஃபார்மிங் தான் எனக்கு மைண்டே போச்சு எனக்கு. இப்ப எல்லாருமே எப்படி சொல்றது, அந்த இவரு நினைக்கிறேன், பேர் மறந்துட்டா, நம்மாழ்வார்னு நினைக்கிறேன். அவர் அவரோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ அவர் ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார். ஸோ அவர் ஸ்வீடன் லேடி ஒருத்தவங்களோட ஒர்க் ஷாப் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அப்போ அவங்க கேட்கும் போது, நீ ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை ஏதோ ஒரு இன்செக்ட் அது ஒரு ஃப்ரூட்டை அது சாப்பிட்டுட்டு இருந்ததான். ஸோ நீ இதை எப்படி நீ கொல்லுவ, இது கொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க அவங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா இது என்னோட பயிர்லாம் இது சாப்பிட்டு பாதிப்பு ஏற்படுது, அதனால எனக்கு நஷ்டம் வருது, அதனால இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்க கேட்டிருக்கிறாங்க, அப்போ அதோட சாப்பாடு நீ பறிக்கணும்னு நினைக்கிறியா, அப்ப நீயும் பெஸ்ட் தானே, அப்போ ஒன்னையும் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு ஃபார்மிங்ன்றதே எப்படி பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே தவிர ஏன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல.
ஸோ அடிப்படையான ஒரு நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேச்சரே கில் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. பியூட்டிஃபுல். ஏன்னா நல்ல இதுல டப்புன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் போட்டுறோம். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிடணும், அதுல வந்துட்டு ஒரு கிருமி வருது, அந்த கிருமியை அழிக்கிறோம். இப்போ அந்த கிருமி சாப்பாட்டை நம்ம சாப்பிடுறோம், அந்த கிருமியால நம்மள அழிக்க முடிஞ்சிருச்சுன்னா அது அழிக்கும். அதால அழிக்க முடியல, ஓகேவா? நம்மளால அழிக்க முடியுது, நம்ம அழிக்கிறோம். இங்க இது அகெயின் இட் கம்ஸ் டவுன் டு யாரு சர்வைவரோ அவங்க தான் வந்துட்டு வின் பண்ண போறாங்க. அப்படி ஹூஸ் கேப்பபிள் கேன் டூ இட். இப்போ நம்ம சாப்பிடுறோம், அதோட சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம், அப்ப நம்ம தானே பெஸ்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் மனுஷன் கிடையாது, இவர் வந்துட்டு கடவுள் ஆயிட்டாரு. எல்லா உயிரினங்களுக்காகவும் யோசிக்கிற ஒரு ஜீவன் ஆயிட்டாரு. அந்த இடத்துக்கு அவர் உயர்ந்தாருனால அவர் இப்ப மக்கள் பண்றதெல்லாம் இப்ப நோண்டிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப எனக்கு பசிக்குது, அதுல ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா அந்த பூச்சியை கொண்டுட்டு நான் சாப்பிட்டுதான் இயற்கை. ஓகேவா? அந்த பூச்சி வந்துட்டு எனக்கு ஒண்ணு அதோட சாப்பாடை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அது அதோட ஒரு விஷயத்த பண்ணணும். அது எவால்வ் ஆகி அது அந்த பொசிஷனுக்கு வரணும். நான் ஏன் கடவுளா பிளே பண்ணி நான் இந்த எர்த்த பேலன்ஸ் பண்றேன், ஈகோ சிஸ்டம் பேலன்ஸ் பண்றேன்னு வரானுங்க பத்தியா? அவனுங்களதான் எனக்கு வந்துட்டு நிஜமாலே நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, உன்னால முடியுமா, நீ சொல்றது அட்ராக்டிவா இருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் 18% ரிட்டர்ன் தரேன், 25% ரிட்டர்ன் தரேன்னு சொல்லி வருவானுங்க. ஓகேவா? 10% தான் தருவேன் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பானுங்க. இப்போ நான் இந்த 10% தருவானுங்க கொஞ்சம் நான் நல்லா நம்புவேன். 25% தருவானுங்க மேபி 3 வருஷம் தருவானுங்க, 15 வருஷத்துக்கு தருவானுங்களான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த மத்த உயிரினங்களுக்காக நான் வந்துட்டு பேசுறேன், இதை பேலன்ஸ் பண்றேன்னு சொல்றவனுங்களாம் நான் அவனுங்களை நம்புவேன், அவனுக்கு சொல்றதெல்லாம் கூட செய்வேன். பட் எனக்கு அவனுக்கு மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருப்பேன் எப்பொழுதும். வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். சரி, இது நான் வந்து ஓகே, நான் வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற பாயிண்ட்டையும் நான் பாலங்கட்டுறேன்னு போவேன். இல்ல, நான் எனக்கு தோணுனது நீ சொல்லும் போது, சில பேர்லாம் நம்ம இப்ப சொல்லுவோம்ல, உங்க அப்பா அம்மா வந்து இது பண்ணாங்க, இல்ல டான்ஸ் பண்ணாங்க, இல்ல ஆர்ட் பண்ணாங்க, ஸோ அவன் வந்து அவனுக்கு வந்து அந்த ஜீன்லயே இருக்கு, ரத்தத்திலேயே இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ அது இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ்ல தான் வந்து நர்ச்சர் இருக்கு. ஓகே, இல்ல நர்ச்சர்ல தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எப்படியோ ஓகே, இன்டர்சேஞ்சபிளி. ஸோ அது நீ பண்ணாதான் முடியும். இப்போ வந்து ஒருத்தன் வந்து பாடி பில்டருக்கு பிறந்திருக்கான் அப்படின்னா ஓகே, ஜெனட்டிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அத்லீட்க்கு பிறந்திருந்தா இதுவா இருக்கும். ஆனா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இருந்தாதான் அது டேப்னே பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க வந்து குண்டா சாப்பிட்டு நான் வந்து குண்டா தான் இருப்பேன், நான் ஹெல்த்தியா வச்சுக்க மாட்டேன், எனக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வந்தாலும் பரவாயில்லன்னு மாதிரி இருந்தா அது பாட்டு போயிடும். ஸோ அந்த ஒரு நர்ச்சர்லயே வந்து அந்த நர்ச்சர்ல தான் வந்து இதுவும் இருக்கு. இப்போ அகேன் நம்ம எபிஜெனட்டிக்ஸ் பத்தியும் முன்னாடியே பேசியிருக்கோம். ஸோ ஜெனட்டிக், எபிஜெனட்டிக், அது இன்டெகிரேட் ஆகி நம்ம வந்து இது ப்ரோஜனிக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும், ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கும் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேச்சர், அது கிடைக்குது. ஆனா நர்ச்சர் வந்து நர்ச்சரே திருப்பி நேச்சரை வந்து மாத்துது. அது ஒரு மாதிரி இன்டர்சேஞ்சபிள் சைக்கிள் மாதிரி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நர்ச்சர் பண்றதும் நம்மளோட அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம நர்ச்சர் பண்றோம். இப்போ நம்மளுக்கு அந்த பவர் இருக்கிறதுனால. ஆமா ஆமா. இப்போ ஆனா இப்போ என்ன இல்ல மச்சான், இப்போ அந்த பண்றது வந்து இப்போ அந்த 10% சொல்றான்ல, சோ அவங்கள நம்புற ஆளுங்க வந்து விளைச்சல் வந்து நிறைய வரலன்னா, விளைச்சல் நிறைய வரணும்னா அவங்க வந்து ஆர்டிபிஷியலா வந்து இப்போ ஜிம்முக்கு போற மாதிரி தான். லைக் இப்போ வெரி கான்சென்ட்ரேட்டடான ப்ரோட்டீன் ஷேக்கு, அதுக்கான ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்தனா அதுக்கு விளைச்சல் வந்து பயங்கரமா வரும். ஆனா அந்த லேண்டே வந்து தரிசு நிலமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு நர்ச்சரிங் பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த இயற்கை விவசாயம் பத்தி வந்து நிறைய பண்றது வந்து இட்ஸ் a பெட்டர் திங் தானே அப்படின்றதுதான் வந்து, அதுக்காக தான் நான் அந்த ஒரு பாயிண்டே நான் எடுத்துட்டு வந்தேன் நான் ஆக்சுவலா. better thing for human, let's set the context correct. Better thing for the humans, not for nature as in
ஆமா ஆமா ஆமா. Agriculture itself is something that is destroying the wild nature. ஓகேவா? அதை வந்துட்டு நம்ம எங்க பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா, இவ்வளவு பண்ணிட்டு நான் இவ்வளவு வச்சுக்கிறேன், இவ்வளவு ஃபாரஸ்ட் ஏரியா வச்சுக்கிறேன், இந்த ஏரியால மட்டும் நான் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு பெனிஃபிட் ஆகணும், ஒரு ஹியூமன் ரைஸ்க்கு எனக்கு பெனிஃபிட் ஆகணும். ஸோ இந்த லெவல் ஆஃப் டென்ட்டை மட்டும் நான் அக்ரியபிள் கோஷன்குள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த எத்திக்ஸ் ஃபார்ம் பண்றதே நம்ம ஒன் சைடா தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த கான்டெக்ட்லயும் செட் பண்ணிருக்கோம். அப்படின்னா நீ வந்து அதான் இப்போ அக்ரிகல்ச்சரே இல்லைன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கலி நீ காட்டுக்குள்ளதான் போக முடியும். அக்ரிகல்ச்சர் இல்லடா, இல்ல இல்ல, அவன் வந்து லென்ஸ் தான் சொல்றான். அவன் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்ல, எப்படி இருக்கு எப்படி பாக்குறோன்ற லென்ஸ் தான் சொல்றான். ஆனா ஃபார்ச்சுனேட்லி மச்சான், நீ யோசிச்சு பாரு, we have to kill to survive. we have to kill to surviveன்ற மாதிரி தான் நேச்சரோட டிசைனே இருக்கு. அது அனிமல்ஸா இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸ், நம்ம எல்லாருமே நம்மளும் அனிமல்ஸ் தான். இங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப போலரைஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டோமோ என்னமோ தெரியல. 20 years நீயும் நானும் சொல்லல, உலகமே சொல்லு. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் எங்க நம்ம த்ரெஷோல்டு வச்சிருக்கோம். அந்த த்ரெஷோல்ட் வில் ஆல்வேஸ் பி டிபேட்டட், questioned and moved as we progress. That is the nature. பியூட்டி வந்து ஹியூமன் சென்ட்ரிக். ஓகே, பியூட்டி அப்படின்றது நம்ம பாக்குறோம். ஒரு பூனை அழகா இருக்கு அப்படின்றனால நம்ம அதை வெட்டி சாப்பிட போறது இல்ல. ஆனா கோழி பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல? ஏன் நிறைய இருக்கு. சிக்கன் டிக்கா மசாலா ஓகேனா பூனை டிக்கா மசாலா ஏன் ஓகே இல்ல? நான் வந்து அது ஓகே ஆக்கணும் அப்படி சொல்லல. எனக்கு பூனைனா ரொம்ப உசுறு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, ஹியூமன்ஸ் ஹேவ் தட் திங் டு லைக், ஒரு பியூட்டிக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. எப்பயுமே ஒரு கியூட் ஃப்ளஃபி ஃபரி திங்குக்கு வந்து கொடுக்குற மதிப்பு. ஏண்டா கோழி ஃப்ளஃபியா எல்லாம் இல்லையாடா உனக்கு? மோட்டா கோழி பார்த்திருக்கியாடா? இல்ல புரியுது. ஆனா நான் இந்த மாதிரி சொல்றேன்டா, வீட்டுல வச்சு வளர்க்குற மாதிரியும் இருக்கணும். அதுதான் அங்க ஹியூமன் சென்ட்ரிக். புரியுதா? பவுல்ட்ரி ஃபார்ம்ல வளர்த்தா கரெக்ட் தானே? இல்லடா, மனுஷங்க என்ன பண்றாங்களோ அதானே சொல்றேன். நான் புதுசா உருவாக்கியா சொல்றேன். ஏன்னா இருக்கு மச்சான், கியூட்டா. நீ மனுஷங்களுக்கே வந்து குட் லுக்ஸ் இருந்தா அவங்க பேசுறத கவனிப்பாங்கடா. அது இன்டர்வியூலயும் வந்து பயஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலரா ஹியூமன் டெண்டன்சி தான். ஸோ நான் வந்து ஸோ யூஸ்வலி இப்போ இதுக்கு ஏதாவது ஸ்டடீஸ் வேணும்னா இருக்கு, நான் வந்து கூட அனுப்புறேன். ஏன்னா சில நான் நம்ப மாட்டேன். நாங்க என்னது சர்க்காசம்டா சொல்லு. இல்ல இப்ப ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்ம பண்றோமே இதானே. ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட்ல கூட இப்போ என்ன ஏதோ ஒரு சிமுலேஷன் பண்ணாங்க போலீஸ் ட்ரைனிங் அப்போ, இல்ல போலீஸ் சிமுலேஷன் பண்ணதுல பீப்புள் இன்னொருத்தன் வந்து அவனை சுடுற ஒரு ஏதோ ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல இன்னொருத்தனை சுடணுமா சுடக்கூடாதான்றதுதான் வந்து சிமுலேஷன்ல வந்து பண்ண டாஸ்க். எல்லாருமே they considered the black people, the black person as the criminal, and they shot the black person even if they were not. ஸோ அது நான் தப்பா பேராஃப்ரைஸ் பண்ணி எப்படியோ சொல்றேன். ஆனா அவங்க வந்து அவங்களோட மைண்ட்ல ஒரு பயஸ் இருக்கு. அந்த பயஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் சுட்டிருக்காங்க. அதை நோட்டீஸும் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேற கல்ச்சருக்கு வேற மாறும். ஓகே, ஏன்னா அந்த யூஎஸ்ல அந்த ஒரு கல்ச்சருக்கு எப்படி பயசஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க மாறும், வேற மாறும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஹியூமன் சென்ட்ரிக்கா தான் இருக்கோம். அதை நம்ம மறந்துடுறோம் சம்டைம்ஸ். நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படி. இப்போ அக்ரிகல்ச்சர்ன்றதே ஹியூமன் சென்ட்ரிக் தானே. எந்த அனிமல் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கு? ஹியூமன் தவிர. சரியா? ஸோ அதனால நம்ம அதுக்கு வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்றது எல்லாமே நம்மளுக்கு அது எனிமி தான். அப்படி எனிமியா தான் பார்த்து ஆகும். ஸோ இதுல நம்ம அப்படியே லிங்க் கொடுக்கணும்னா, நம்ம இப்போ வந்து அதையே வந்து எடுத்து ஜெனட்டிக்கலி நம்ம மாடிஃபைவும் பண்ணிட்டு இருக்கோம், நர்ச்சரும் பண்றோம் இன் ஆர்டர் டு சேஞ்ச் த நேச்சர். ஸோ இப்போ வந்து அந்த பவரும் இருக்கு. இப்போ CRISPR-Cas9 டெக்னாலஜி
இப்போ ஜீன் எடிட்டிங்லாம் பண்ணறதுக்கு இப்போ ஆக்சுவலா அது இருக்கு, ஆல்ரெடி பண்ணலாம். இப்போ அது பண்ணது தடுத்துட்டு இருக்கிறது இல்லை டிலே ஆகிறதுக்கு காரணம் எத்திக்கல் இஷ்யூஸ். எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து இல்லாம அதை பத்தி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கேட்கலன்னா ஆல்ரெடி இப்பவே பண்ணலாம். ஸோ என்னென்னலாம், ஆனா இதோட கான்சிக்வன்சஸ் சிம்பிளா சொல்லணும்னா நேச்சர்ல நடந்தது, well tested, long term tested, millions of years tested things. They, you can know that if நம்மளுக்கு 5 விரல் இருக்கு ஒரு கையில அப்படின்னா நேச்சர் அது வந்து நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நல்லா டெஸ்ட் பண்ணி இதுதான் இப்போதைக்கு ஆப்டிமல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கு. அது ஒரு ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் அந்த மாதிரி வேற வேற மாதிரி சர்வைவலுக்கு. இப்போ திடீர்னு நான் வந்து எனக்கு இப்ப ஜீன் எடிட்டிங் தெரியும், எனக்கு ஆக்சுவலா 3 கை வேணும் அப்படின்னு நீ வச்சனை, அதோட கான்சிக்வன்சஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இட்ஸ் நாட் டெஸ்டட். யூ டிசைடட் சம்திங், யூ கேன் அஸ்யூம் தட் திஸ் வில் கோ இன் அ சர்டன் வே. ஆனா எப்படி இருக்கும் தெரியாது அது எல்லாமே. அதனால ரொம்ப இது வந்து எப்படி இதுக்கான சொல்யூஷன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இன்டர்வென்ஷன் தேவை, நம்மளோட சர்வைவலுக்கு நம்ம இன்டர்வென்ஷன் தேவை. ஆனா just because we have the potential to do certain things, we shouldn't do it. அது வந்து ஒரு மென்டலா நம்ம எவால்வ் ஆகணும். அந்த எவல்யூஷனும் நம்ம இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த வாரிக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளும் எவால்வ் ஆகும். ஏன்னா நேச்சர் ஒண்ணு எவால்வ் ஆக வைக்கும். இப்படியே பண்ணிட்டு இருந்தா எல்லாம் கிறுக்கணுங்களா மாறிடுவானுங்க, உனக்கு எப்படியாச்சும் உடம்பு கரெக்டா வந்துருச்சு, உடம்புல 5 விரல் 2 இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம், அது மூளையை தான் டார்கெட் பண்ணணும்னு அதுவும் வந்துடும். ஃபோக்கஸ் பண்ணி இல்ல அப்படிதான் போகுது. அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும். சரி, இது அப்படியே நீ அடுத்த கேள்வி கேளு, இல்லாட்டி நம்ம அப்படியே கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த நோட்லயே கூட நம்ம முடிக்கலாம் மச்சான். என்னன்னா நம்மளுக்கு நேச்சர்ல there are million possibilities of things to happen. ஓகேவா? CO2 எமிஷனை பத்தி பேசினாலும் சரி, ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்னு சொன்னாலும் சரி, ஓகே, வாட் எவர் வி சே, அந்த மூமெண்ட்ல இஃப் த காஸ் இஸ் குட், ஐ திங்க் வி ஷுட் டேக் த ஸ்டெப். அது ஓவராலா கான்ட்ரவர்ஷியலா நம்ம சேலஞ்ச் பண்றது ஒரு பக்கம் பண்ணாலும் அந்த சின்ன சேஞ்ச நம்ம பண்ணணும்ன்றது தான் என்னோட இதா இருக்கும். While we do it, we can also think about the bigger picture and say what the next step should be, how the next step can be a better solution than what I'm doing right now should be a go. And I think we have to contribute to what we have done so far. அப்படின்றது வந்து என்னோட ஒரு பேச்சு. ஆமா, ஐ அக்ரி. நான் தான் சின்ன வயசுல இருந்தே வந்து சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்மளால முடிஞ்சது குப்பையிலயாச்சும் போட, கீழே தரையிலயாச்சும் போடக்கூடாதுன்றது சின்ன மேட்ரு தானே. அந்த மாதிரிலாம் ஈஸி தானே அதெல்லாம் பண்றது. அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிட்டே நீ அடுத்தது பண்றது வந்துட்டு இன்னும் பெட்டரான ஒரு விஷயத்த பண்ணலாம். சோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு போலாம். சோ இப்போ என்ன நம்ம வந்து இதுல கன்க்ளூட் பண்றோம், என்ன பேசுறோம் அப்படின்னா, எப்படி இதுல வந்து ஒரு சம்மரி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்லி ஒரு விஷயத்தை யாராச்சும் எடுத்து வச்சு பேசும்போது அதுல வந்து என்னென்ன டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று இப்படி சொல்லும் போது நிறைய ஆங்கிள் யோசிக்கணும். பேசிக்கா நிறைய ஆங்கிள் யோசிக்கிறது தான்டா. ஸோ அக்கார்டிங் டு இது இந்த சயின்டிஃபிக் ஆங்கிள், பொலிட்டிக்கல் ஆங்கிள், இது வந்து என்னென்னலாம் வந்து இதுல பெனிஃபிட் பண்றாங்க, யார் பெனிஃபிட் பண்றாங்க, இதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா, என்ன மெஷர் பண்ணியிருக்காங்க, இது ஆக்சுவலா இதோட பிலாசபி என்ன, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சைக்காலஜி இருக்கா, இதை எப்படி பிராண்ட் பண்றாங்க, என்னென்னமோலாம் வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், இந்த உலகம் ஒரு டேட்டா பாயிண்ட் என்னென்னமோலாம் ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு விஷயத்த வந்து பேசும்போது. ஏன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுறோம், டக்குன்னு இதுதான் நம்பிடுறோம். அதை நம்புறது மட்டும் இல்லாம அதோட இமோஷன்ஸும் சேர்த்துக்கிறோம்ல, அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மள அஃபெக்டும் பண்ணுது. இப்போ நம்ம டிஸ்கஷன்லேயே பாரு, எனக்கு வந்து அது இமோஷனல் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த இமோஷனலா எனக்கு அஃபெக்ட் ஆகும்போது இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டிசோசியேட் வித் அந்த இடத்துல வந்து நீ வந்து பேசும்போது இல்லை டேட்டா பாயிண்ட் நீ ஏதாவது கொண்டு வரும்போது, I'm so involved in that frustration with what's happening. I need to put in an extra effort to understand the next point you're making. இப்போ அதுவே ஒரு டிஃபிகல்ட்டான, இப்போ நான் ரொம்ப வாலட்டைலா இருந்தேன்னா அந்த பாயிண்ட்டுக்கே வர முடியாதுல்ல.
அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் கான்வர்சேஷன்ல தான் இருக்கும். அது அது வந்து எனக்கே வந்து அது நான் எனக்கும் சொல்றேன். ஆனா நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பாயிண்டா இருக்கணும். என்ன இருந்தாலும் அதை என்கேஜ் பண்ணி நம்ம வந்து காமன் குட் பிடிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஐ டிஸ்அக்ரீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். காமா அது அது ஒரு ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ எல்லா ஆங்கிளும் அப்படி பார்க்கணும். ஸோ நேச்சரை வந்து நாங்கள் வந்து குளோபல் வார்மிங் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இப்பயும் வச்சுக்கோங்க மண்டேல. ஆனால் எல்லாமே பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம வந்து யோசிச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சு ரியல் சொல்யூஷன் என்ன, ரியல் ஆக்டிவிட்டிஸ் என்ன வந்து நிஜமாவே மாற்றும். நம்ம வந்து நேச்சரை காப்பாற்ற வேணாம். இந்த மொத்த பிளானும் இந்த மொத்த குளோபல் வார்மிங் எல்லாம் பேசுறது எல்லாமே ஹியூமன்ஸை காப்பாத்துறதுக்கு தான். நம்ம இல்லைன்னா நல்லா தான் இருக்கும் உலகம். ஸோ உலகத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து இருக்கும் போது நம்மளையும் சரி நம்ம கூட இருக்கிற ஸ்பீஷிஸை அழிச்சிட்டு நம்ம வந்து போயிடுவோம் இவென்ச்சுவலி. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஸோ அதுக்கான சேஞ்சஸ் மட்டும் நம்ம பார்த்து என்ன முடியுமோ நம்மளுக்கு இப்போதைக்கு பாதுகாத்து நம்ம வந்து போகணும் அப்படின்றதுல தான் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இன்னும் பேசலாம். இன்னும் நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்ல என்னென்னமோலாம் பேசணும். ஆனா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு வந்து. ஓகே அதான்டா. ஓகேவா? என்ன பிறவிங்க உனக்கு ஃப்ரெஞ்ச் பேட் நல்லா இருக்குமா? நல்லதான் இருக்கும். நீங்க ஒண்ணு பேட் ஒரு இது எல்ஐசி இன்சூரன்ஸ் விற்கிற மாதிரி ஆயிடுவா. மனசுல ஏதோ பதிஞ்சிருக்கு. அதனால எனக்கு அந்த பர்சனாலிட்டி வேணாம். இதே ஓகேதான். சரி ஓகேடா. அப்புறம் சொல்லுங்க என்ன டாபிக் பேசலாம்னு சொல்லு. நீ எனக்கு தெரியும் எந்த டாபிக் கொடுத்தாலும் நீ குளிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். பட் நீயும் ஒரு டாபிக் சொல்லு. நான் எதுவும் யோசிக்கலடா. நான் பாட்டு வந்துட்டேன் நானு. அப்படியே பாப்போம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சேன்றதுதான், கேப் ஆகாம நம்ம வந்து பண்ணணுன்றதுக்காக தான் வந்து வந்து உட்கார்ந்துடலான்ற மாதிரி இருந்தது எனக்கு முதல்ல. சரி சரி ஆரம்பிப்போம். அப்போ ஏதாவது டப்புன்னு ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் 2 டாபிக்னா என்ன 2 டாபிக் ஒண்ணு தோணுது? நானும் சொல்றேன், நீயும் சொல்லு, சைனவும் சொல்லுவோம். அந்த 6 டாபிக்ல இருந்து டப்புன்னு ஒண்ணு சூஸ் பண்ணு. நீ சொல்றதா நான் செய்ய போறேன். வந்து உட்கார சொன்னா வந்து உட்கார்ந்துட்டேன் நானு. வெரி குட் மச்சான். அப்படியே விரல்ல வாயவை. விரல்ல வாயவைடா. வாயில தான்டா விரல்ல. சொல்றதுதான்டா அவன் செய்வான். அவன் சொல்றதுதான்டா செய்வான். செய்யறதுதான் சொல்லுவான். நான் ரெட்டே சொல்றதுதான்டா செய்வேன். நீ சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேன்டா. நான் சொன்ன டாபிக் சொல்லு. அப்ப டாபிக் சொல்லு. 2 டாபிக் சொல்லு. 2 டாபிக். பழைய ஜோக் தான், பரவாயில்ல வச்சுக்கோங்க. டேய் வெறுப்பேத்தாதடா இதெல்லாம். நான் என்ன ரீசெண்டா யோசிச்சேன்? ஆனா ரீசெண்டா யோசிச்சதெல்லாம் illusion of the self வேணான்ட்டீங்க. இல்ல பண்ணலாம் வா. இல்ல illusion of self 4 பேர் இருந்து பண்ணா நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து தள்ளி வச்சிருக்கேன். வெயிட் பண்ணு. நடக்குமே. அதுதான் illusion. சரிமா, ஏதாவது ரீசெண்டா புக் படிச்சியா? புக் வந்து சீக்ரெட் நெட்வொர்க் ஆஃப் நேச்சர் தான். என்ன சொல்றாங்க இந்த புக்ல? அந்த புக்ல வந்து பால் வாலன்பர்கா இல்ல பீட்டர் வாலன்பர்க் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அதுதான். அது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இயற்கையை பாதுகாக்கணும்னு பல கோடி பேர் கத்துறானுங்க. இவன் என்ன ஸ்பெசிபிக் சொல்லுவான்? இங்க வந்து எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம் அழிச்சுன்னா அது வந்து எப்படி ஈகோ சிஸ்டமே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ சிஸ்டம் அங்க இருந்தா அத பத்தி பேசுவோமா? இல்ல ஆனா இது அத பத்தி நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணாம அப்படியே ரிஃப் பண்ணலான்றியா? நான் வந்து எதுவும் எல்லா டாபிக்கும் அப்படி இல்லடா இருக்கு. எல்லாம் இப்போ ஒரு டாபிக் நீ ரிசர்ச் பண்ணிட்டு வருவ, என்னால வர முடியாது. இந்த டாபிக்ல அவன் ஆங்கர் பண்றோம். நம்ம 2 பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு பேசுவோம். சரி இது வேகா எடுத்துட்டு போயிடலான்றியா?
சைமன்? எடுத்துட்டு போலாம். அதுக்கு டப்புன்னு அந்த நேச்சரை வச்சு ஒரு ஆங்கிள் கொண்டு வா. என்ன நம்மளோட பிஎம்யூ ஸ்டைல்ல ஒரு ஆங்கிள் கொண்டு வா. நேச்சர் நிஜமாலே நம்ம தான் பாதுகாக்கணுமா இல்ல அதை பாத்துக்குமா? இந்த மாதிரி ஏதாவது சொல்லு டாபிக். ஏய் மச்சான், இதே ஒரு ஒரு நல்ல பேர் இருக்கு. இந்த வளர்க்கறதுக்கு பேரு என்ன மச்சான்? நீ பார்த்து பார்த்து வளர்க்கறல, அதுக்கு பேரு என்ன? நர்ச்சர். நர்ச்சர். பிளஸ் நேச்சர் நீட்ஸ் நர்ச்சர். அதுவும் நல்லா இருக்கு, பேசலாம். அந்த அந்த லைனை பிடி. அந்த லைனை பிடிச்சி ஒண்ணு ஏதாவது அப்படியே பிரம்மாண்டமா இருக்குவா. சரி, இப்போ வந்து இப்படி வேணா கேளு, நீனே கேளு ஒரு கேள்வி. ஓகே, இப்போ உனக்கே வந்து இப்போ தோணுது இல்ல இந்த நேச்சர் நர்ச்சர் பத்தி, இல்ல ஏன் நீ கேளு, என்ன தோணுதோ நம்ம பேசலாம். ஏன்னா எனக்கு யோசிக்க முடியல, ஆனா நம்ம பேசும்போது ஏதாச்சும் வரும். ஓகே, நீ வந்து ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடு. நீ படிச்சதுல ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடு, அப்படியே ஆகும். ஆனா மச்சான், நான் இத பத்தி எங்கேயாவது பேசினேன்? யோசிக்காத. இல்லடா, இதுக்கு முன்னாடி பேசினான்னு சொல்லி தெரியல எனக்கு. பேசலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேசியிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. பேசலன்னா உடம்பு யூடியூப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போதா? அது தேவையில்லாத நாய்ஸ், அதை கேன்சல் அவுட் பண்ணு. பேசு. ஒரு நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். அந்த ஆத்தர் பேர் மட்டும் வேற ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது ஒரு, நீ இந்த நேச்சரா அப்படின்ற கான்செப்டுக்கு அது ஒரு நல்ல, இது பத்தி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். நான் டேவிட் அட்டன்பர்க் ஏதாவது சொல்லியிருக்கேனா? டேவிட் ஆட்டன்பர்க்.